சகரியா தீர்க்க தரிசனம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். நம்முடைய பழைய ஏற்பாட்டிலே கடைசி புஸ்தகத்துக்கு முந்தின புஸ்தகம். சகரியா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் முதல் பகுதியை வாசிக்குவோம். நான் தாவீதின் குடும்பத்தார் மேலும் எருசலேமின் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் நான் ஊற்றுவேன். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருடைய இருதயத்தின் ஆழம் இதில் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், நான் தாவீதின் குடும்பத்தார் மேலும் எருசலேமின் குடிகள் மேலும் நான் விண்ணப்பத்தின் ஆவியை நான் ஊற்றுவேன். தாவீது ஒரு பெரிய ஜெப வீரன். தாவீது நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கிறோம் அவர் ஒரு பாட்டுக்காரர். அவர் யாரு? பாட்டுக்காரர். தும்முனாலும் இருமுனாலும் பாட்டு தான் வரும் போல. தாவீதுக்கு மியூசிக் சவுண்டு தான் அவருக்கு வாயிலிருந்து வரும் அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனால் தாவீது ஒரு பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய யுத்த வீரன். இஸ் அ வாரியர். அவர் ஏதோ பாட்டுக்காரன் மட்டும் ஏதோ கிட்டார் வச்சு பாடிட்டு இருக்கிறவர் அல்ல. அவர் ஒரு பகுதியிலே பெரிய யுத்த வீரன். பல ஆயிரம் யுத்தங்களை சந்தித்த, கடைசி வரை வாழ்க்கையில் யுத்தம் செய்த யுத்த வீரன். அந்த யுத்த வீரன் எப்படி அவ்வளோ யுத்தங்களில் ஜெயம் எடுத்தார்னா, எப்படி அவ்வளோ பாடல்களை எழுதினார்னா, அதுக்கு பின்னாடி அவ்வளவு ஜெபங்கள் இருக்கிறது. இத்தனை நூற்றாண்டுகள் கழித்தும் வேதத்திலே ஒரு பெரும் பகுதியை அநேக பாடல்களால் நிரப்பி, வேதத்தில் பல பகுதிகளை சரித்திரங்களால் நிரப்பி, வேதத்தில் அதிகமாய் சொல்லப்பட்ட ஒரு பெயர், வேதத்தில் அதிகமாய் சொல்லப்பட்ட பெயர்களில் முதல் இடம் தாவீதுக்கு இருக்கிறது. அநேக இடம் பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும், வெளிப்படுத்தல் புஸ்தகம் வரைக்கும் தாவீது தாவீது என்று ஆண்டவர் ஆசத்தியரை எழுதி வைத்திருக்கிறார். காரணம் என்னன்னா, தாவீது ஒரு பெரிய ஜெப வீரன். ஒரு விசை பாவம் செய்த பொழுது கூட ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கிடைக்கிற வரைக்கும் தன் சரீரத்தை ஒடுக்கி, அந்த சரீரத்தை கீழ்ப்படுத்தி, உபவாசத்தால் தன்னுடைய சரீரத்தை அழிக்க ஒப்பு கொடுத்து ஜெபித்த ஒரு ஜெப வீரன். ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. அநேக காரியங்கள் ஜெபித்து வெளிப்பாடு பெற்றவர். தேவனுடைய ஆலயத்தை எப்படி கட்ட வேண்டும், எந்தெந்த அறைகள் எங்கே இருக்க வேண்டும் என்று ஆமென் மோசேக்கு பிற்பாடு தேவ ஸ்தலத்தை குறித்த நல்ல ப்ளூ பிரிண்டை ஆண்டவர் கையிலிருந்தே வாங்கின ஒரு மகா பெரிய ஜெப வீரன். அந்த ஜெபம் அதுக்கப்புறம் இஸ்ரவேலை அழிந்து போனது. தாவீது கண்ணு மூடின பிறகு அந்த ஜெப ஆவி அந்த இஸ்ரவேலை விட்டு, அந்த சந்ததி விட்டு அப்படியே மாறி போனது. ஆபிரகாமுக்குள்ள இருந்த ஜெப ஆவி ஈசாக்குக்குள் வந்தது. ஈசாக்குக்குள்ள இருக்கிற ஜெப ஆவி ரெட்டிப்பாய் யாக்கோபுக்குள்ள வந்தது. யாக்கோபுல இருக்கிற ஜெப ஆவி ரெட்டிப்பாய் அப்படியே யோசேப்புக்குள் வந்தது. அந்த பிரேயர் ஸ்பிரிட், அந்த ஜெபிக்கிற அக்னி அப்படியே பரவிக்கொண்டு வந்து தாவீது வரைக்கும் வந்தது. ஆனால் அதுக்கப்புறம் சரித்திரத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது அந்த ஜெப ஆவி அப்படியே அணைய ஆரம்பிக்கிறது. ஒரு சில எலிசா போன்றவர்கள் மேல் அந்த அக்னி இருந்தாலும் முழு இஸ்ரவேலில் இருக்கிற அவனுடைய சந்ததிகள் பாவிகளாக தான் இருந்தார்கள். இஸ்ரவேல எல்லா ராஜாக்களும் தேவனுக்கு கோபத்தையும் தேவனுக்கு எரிச்சலை மூட்டின ஒரு சந்ததியாக தான் இருந்தது. யாரும் ஜெபிக்கிறவர்களா இல்லை. விரல் விட்டு எண்ணக்கூட அளவுக்கு தான் ஜெபிக்கிறவர்களா இருந்தார்கள். அநேகர் பாவங்களால் பிடிக்கப்பட்டார்கள். அதனால ஆண்டவருக்கு ஒரு பெரிய பாரம், என்னோட நடக்க இனி ஒரு மனுஷன் இல்லையே. இந்த ஏனோக்கை போல, எலியாவை போல, தாவீதை போல, ஆபிரகாமை போல என்னோட நடக்க இனி ஒரு தேவ பிள்ளை இல்லையே என்று ஆண்டவர் மிகுதியாய் பாரப்பட்டார். அப்பொழுதுதான் சகரியா தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த தாவீது மேல் இருந்த ஜெபாவியை, முன்னாடி என்னுடைய தேவ அந்த பரிசுத்தவான்கள் மேல் இருந்த அந்த விண்ணப்பத்தின் ஆவியை மீண்டும் நான் இந்த பூமியிலே ஊற்றுவேன். ஹல்லேலூயா. மீண்டும் நான் இஸ்ரவேலை ஊற்றுவேன். சகரியா ஆக்சுவலா கடைசி காலத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு ஆசை, மீண்டுமாய் கர்த்தரோடு நடக்கிற ஒரு தேவ பிள்ளை இந்த பூமியில கர்த்தருக்கு தேவை. ஹல்லேலூயா.
இந்த ராமத்தண்டல சபையிலே, இந்த ஃபுல் காஸ்பல் சபையிலே இந்த சத்தத்தை கேட்கிற எந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னோடு நடப்பியா? ஆபிரகாம் நடந்தது போல, எலியா நடந்தது போல, ஏனோக்கு நடந்தது போல கர்த்தரோடு முகமுகமாய் கர்த்தரை தரிசித்து நடக்கிற ஒரு தேவ பிள்ளை ஆண்டவருக்கு தேவை. இனியும் சர்ச்சில் வந்து அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு, சர்ச்சில் ஒரு சின்ன ப்ரேயர் அட்டெண்ட் பண்ணிட்டு, கொஞ்ச நேரம் கைத்தட்டி ஆவியில் நிரம்பிட்டு நானும் ஒரு கிறிஸ்தவன் சொல்கிற ஒரு தேவ பிள்ளை ஆண்டவருக்கு வேண்டாம். இனியும் ஒரு பேர் கிறிஸ்தவன் ஆண்டவருக்கு வேண்டாம், பிசாசுக்கே வேண்டாம். ஹல்லேலூயா. அவன் எத்தனையோ பேர் கிறிஸ்தவர்களை பார்த்து அவனை போர் அடிச்சு போய் கொண்டிருக்கிறான். இந்த கிறிஸ்தவர்கள் என்றால் இப்படி தான், சும்மா கொஞ்ச நேரம் ஓன்னு சத்தம் போடுவாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் போய் பாவம் செய்வாங்க. இந்த கிறிஸ்தவங்கன்னா சர்ச்சில் மட்டும்தான் ஆனுக்கு எல்லாம் சத்தம் போடுவாங்க, மறுபடியும் அவங்க வாழ்க்கை பழைய போல தான் இருக்கும். பிசாசே போர் அடிச்சு போய் கொண்டிருக்கு. ஆனா ஆண்டவர் விரும்புகிறார், இனி பிசாசின் ராஜ்யத்துக்கு சவாலாய் இனியும் ஒரு எலியாவை கர்த்தர் எழுப்ப, இந்த கடைசி காலத்திலே கர்த்தருடைய அக்கினி கண்கள் ஒரு கூட்டத்தை, ஒரு தேவ பிள்ளையை தேடிக்கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த தேவ பிள்ளை எப்படி கர்த்தரோடு நடக்க முடியும் தெரியுமா? என்றைக்கு கிருபையின் ஆவியினாலும் விண்ணப்பத்தின் ஆவியினாலும் கர்த்தர் உங்களை நிரப்புகிறாரோ அப்பொழுது நீங்க தேவனோடு நடக்க முடியும். ஹல்லேலூயா. என்னைக்கு ஆபிரகாமை போல, ஏனோக்கை போல நீங்க தேவனோடு நடக்க முடியும் தெரியுமா? உங்க மேல ஒரு விண்ணப்பத்தின் ஆவியும் ஒரு கிருபையின் ஆவியும் இறங்கி வந்தால் நீங்கள் அந்த தாவீதை போல தேவனுடைய இருதயத்துக்கு பிரியமாய் மாற முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏன் தேவனுடைய இருதயத்துக்கு பிரியமா நம்மளால் வாழ முடியல? இன்னைக்கு ஏன் ஆண்டவருக்கு பிரியமா நம்ம வாழ முடியல? ஆண்டவர் ஒவ்வொரு விசையும் நம்மளை கொட்டி கொட்டி திருத்தி திருத்தி தட்டி தட்டி எப்படியோ நம்மளை தப்பி தப்பி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். யாரும் ஆண்டவர் விரும்புகிற மாதிரி வாழலை. ஹல்லேலூயா. ஏதோ பரவாயில்ல போட்டு இருக்கட்டு இப்படி சமாளிச்சுட்டு தான் ஆண்டவர் இருக்கிறார். அநேக 98% கிறிஸ்தவர்களை வைத்து ஆண்டவர் சமாளித்து கொண்டு தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு வேற வழி இல்லை. இதை நரகத்திலையும் விட முடியாது, பரலோகத்திலையும் விட முடியாது. என்ன செய்யதை வச்சு சமாளித்து கொண்டு இருக்கிறார். எப்படி ஆகிலும் ஒரு நாளில் இல்லை ஒரு நாள் இவர்கள் திருந்துவார்கள் என்ற ஏதோ ஒரு நம்பிக்கையில் ஆண்டவர் நம்மளெல்லாம் நடத்தி கொண்டு போயிருக்கிறார். ஏதோ கிருபையில் நடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் விரும்புகிற என்ன தெரியுமா? தாவீதை போல கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு பிள்ளை. ஹல்லேலூயா. சின்ன வயதிலிருந்து யோவான் ஸ்நானகன் தாயின் கற்பத்திலிருந்தே பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டிருந்தான். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு விசை கூட ஒரு மதுபானத்தையோ ஒரு பாவத்தையோ செய்யாதபடி கர்த்தர் அவனை காத்து, கர்த்தர் அவ்வளவு வல்லமையாய் அவனை பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தை அசைத்த அநேக பரிசுத்தவான்களிலே ஒரு தேவ மனுஷர் வில்லியம் பிரென்ஹாம். இந்த வில்லியம் பிரென்ஹாம் குறித்த சாட்சியை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இந்த வில்லியம் பிரென்ஹாம்கிட்ட சொன்னார். ஒரு சின்ன வயசில் இருக்கும் பொழுதே வில்லியம் பிரென்ஹாம்கிட்ட சொன்னார், வில்லியம் பிரென்ஹாம், நீ என்னுடைய பிள்ளை, உன் சரீரத்தை நீ பாதுகாத்துக்கணும், உன் சரீரத்தை நீ பாவத்துக்கு ஒப்பு கொடுக்கக்கூடாது. சின்ன வயசில் இருக்கும் பொழுது உன் உதட்டில் உன் சரீரத்தில் எந்த ஒரு மதுபானமோ புகை பிடிக்கிற பழக்கமோ எந்த ஒரு கஞ்சாவோ எந்த ஒரு அசுத்த இச்சையோ உன் சரீரத்தில் தொடாமல் நீ உன்னை காத்துக்கணும். அப்படி நீ காத்துக்கிட்டா வருகிற நாட்களில் உன்னை வல்லமையாக நான் எடுத்து பயன்படுத்துவேன். வல்லமையாக உன்னை எடுத்து ஆண்டவருடைய சத்தம் சின்ன வயசுல அவருக்கு கேட்டது. விவரம் தெரிகிற அந்த சின்ன வயசில் ஆண்டவருடைய சத்தம் அவருக்கு கேட்டது. அவரை குறித்து என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அவர் எங்கே போனாலும் பாவ சோதனை அவரை துரத்தினது. ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் உட்கார்ந்தா குடிக்க ஊற்றி கையில் கொடுப்பானா, கஞ்சாவை எடுத்து சிகரெட் எடுத்து கையில் எடுத்து கொடுப்பானா. ஆனால் அவர் எப்பொழுதெல்லாம் அந்த பாவ சோதனை வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த சத்தம் மீண்டுமாய் அவருக்குள்ள தொனிக்கும், பிரென்ஹாம் உன் சரீரம் என்னுடையது, பிரென்ஹாம் உன் ஜீவி என்னுடையது. அப்படியே அதை விட்டுட்டு ஓடுவாராம். பெண்கள், அவர் காலேஜில் படிக்கும் போது அழகான பெண்கள் அவரை பாவத்துக்கு இழுத்தார்கள் என்று அவருடைய சாட்சியை குறித்து கேள்விப்படுகிறோம். அழகான பெண்கள் என்னோடு வா பாவம் செய்ய அவளை இழுத்தார்கள். ஆனால் அவர் அதையெல்லாம் விட்டுட்டு யோசேப்பை போல எத்தனையோ முறை ஓடி இருக்கிறார். ஏன்னா அவருக்குள்ள அந்த சத்தம்.
இன்னைக்கு இந்த கடைசி காலத்தில் அப்படி ஒரு வாலிபனை ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அந்த பிள்ளையாய் மாறுவீர்களா? நீங்கள் அப்படி ஒரு பிள்ளையாய் கர்த்தருக்கு பிரதிஷ்டையாய் உடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்து நீ வாழுவியா? பிரன்ஹாம் அப்படி வாழ்ந்தாராம். உங்களுக்கு தெரியுமா, கர்த்தர் ஒரு வயசு வரும்பொழுது மோசையோடு பேசினது போல முகமுகமாய் பிரன்ஹாமோடு பேசி ஊழியத்தை கலைச்சார். பிரன்ஹாம் ஊழியத்தில் நடந்த அற்புதங்கள் சிலர் சொல்றாங்க, எனக்கு நான் தாழ்மையோடு சொல்றேன், மோசையை காட்டிலும் வல்லமையாய் பிரன்ஹாமை ஆண்டவர் பயன்படுத்தினாரா? நம்ப முடியுதா? அவ்வளவு வல்லமையான தெய்வ ஊழியர். உறுப்புகள் எல்லாம் புதுசு புதுசாக முளைச்சி வருமா ஒரு கூட்டத்தில். உறுப்பு இல்லாதவங்களுக்கு உறுப்பு முளைச்சி வரும். ஹல்லேலூயா. ஒரு கூட்டத்தில் ஒரு பிறவி குருடன் அவருடைய கூட்டத்தில் வந்து நான் கேட்ட சாட்சி கவனிங்க. அவன் பிறந்ததுலேருந்து அவன் கண்ணு கிடையாது, 2 கண்ணும் கிடையாது. அந்த சின்ன பையனை அந்த கூட்டத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் 7 விதமான பெரிய மத தலைவர்கள் அந்த கூட்டத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. 7 விதமான பெரிய மத தலைவர்கள், பல நம்பிக்கை மத நம்பிக்கை உடையவர்கள். பிரன்ஹாம் மேடைக்கு ஏறினார். அந்த சின்ன பையனை மேடைக்கு கூப்பிட்டார். அந்த 7 மத தலைவர்களையும் பார்த்து கேட்டார், உங்களில் யாருக்காகிலும் உங்கள் தெய்வம் இந்த சின்ன பையனுடைய கண்ணை திறக்க வல்லமை இருந்தால் நீங்க மேடைக்கு வாங்கன்னு சவால் விட்டு கூப்பிட்டார். ஹல்லேலூயா. இந்த சின்ன பையனுக்கு கண்ணை திறக்க உங்களுக்கு உங்க தெய்வத்தால் முடியும்னு நீங்க நம்புனீங்கன்னா மேடைக்கு வாங்க. எல்லாம் அமைதியாக உட்காந்துட்டு எல்லாருக்கும் தெரியும் ஒன்றும் திறக்க முடியாது, கண்ணே இல்லை. அங்கே எங்கே கண்ணு திறக்க, கருப்பாக இருக்கு, அவ்வளோதான். அந்த இடம் மூடி, கண்ணை இருந்தால் தானே திறக்க. ஹல்லேலூயா. இவர் என்ன பண்ணார் தெரியுமா? வானத்துக்கு நேராக கையை உயர்த்தி, தேவனே இந்த பிள்ளைக்கு மேலே உம்முடைய இரக்கம் உண்டாகட்டும், இப்பொழுது இந்த பையனுக்கு கண்ணு வரட்டும். இந்த இடத்துல இருக்கிற எல்லாரும் இயேசுவே தெய்வம்னு காணட்டும்னு வைராக்கியமா 10 நிமிஷம் ஜெபம் பண்ணார். அவர் ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுதே அந்த மத தலைவர்கள் அந்த கூட்டத்திற்கு எல்லாரும் பார்க்கத்தக்க பரலோகத்திலிருந்து 2 கண்ணு லிட்டரலாக இறங்கி வருதான். அப்படி கண் அப்படியே இறங்கி வருதான். அந்த பையனுடைய தலைக்கு மேலே 2 கண் அப்படி நிற்கிதான். பிரன்ஹாம் ஊழியத்தில் நடந்த அற்புதம் கவனிங்க. சின்ன வயசுலேருந்து அந்த சரீரத்தை பரிசுத்தமாய் காத்த ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் நடந்த அற்புதம். ஒரு மனுஷன் பரிசுத்தவானை வாழ்ந்தால் கர்த்தர் அவனை எந்த விதத்திலும் விட்டு கொடுக்க மாட்டார். எந்த இடத்துல அவன் தலையை தாழ்த்த கர்த்தர் விட மாட்டார். ஹல்லேலூயா. அந்த 2 கண்ணும் அவன் தலைமையில் நிற்கிறான். இப்போ சொன்னார், அந்த பரலோகத்திலிருந்து வந்த 2 கண்ணு இப்பொழுது அவனுடைய கண்ணோடு பொருந்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ரிசீவ் யுவர் ஐசைட், உன்னுடைய பார்வை திரும்ப வரட்டும் என்று சொல்லி ஜெபித்த வினாடியிலே அந்த கண் அப்படியே வந்து பதிந்து, கண்ணை தரன்னு சொன்ன கண்ணை திறந்து பார்க்குறான். புது கண் அவனுக்கு வந்துட்டு கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அந்த 7 மத தலைவர்களும் அந்த இடத்துல முழங்கால் பண்ணிட்டு சாஷ்டாங்கமா விழுந்து, இதை போல் அற்புதம் செய்ய ஒரு தெய்வம் இந்த பூமியில் இல்லை, இயேசுவை தெய்வம் என்று அறிக்கையிட்டார்களாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு தாவீதை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். சில விண்ணப்பத்தின் ஆவியினாலும் கிருபையின் ஆவியினாலும் கர்த்தர் இந்த கடைசி நாளிலே உங்களை நிரப்ப வேண்டும். நான் இந்த ராமத்தன்ல ஊழியத்தை பொறுப்பெடுக்கும் பொழுது சில ஆண்டுகளாக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். கர்த்தாவே, இந்த இடத்துல நான் என்ன செய்கிறேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீர் இந்த இடத்துல ஒரு சில ஜெப வீரர்களை நீர் இந்த இடத்துல உருவாக்கணும். இந்த ஊழியத்தின் மூலமாய் சில ஜெப வீரர்களை நீர் உருவாக்கணும் ஆண்டவரே. சும்மா ஜெபிக்கிறவர்கள் அல்ல, ஜெப வீரர்கள், வீராங்கனைகளை இந்த இடத்துல உருவாக்கி இந்த பகுதியை அசைக்கணும் ஆண்டவரே என்றுதான் என்னுடைய ஏக்கம், பாரம் எல்லாம். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு தேவ பிள்ளையை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஒரு வாஞ்சை வரணும், ஆண்டவரே என் மேல் அந்த கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்ற மாட்டீரா? கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவியும் உங்கள் மேல் வந்தால் என்ன நடக்கும் என்றுதான் இன்னைக்கு நான் உங்களோடு கூட பேச போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இந்த கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் பெற்ற பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து ஆமே நம்ம சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. அந்த மனுஷன் யார் தெரியுமா? எலியா. இந்த எலியாவின் மேல் கிருபையின் ஆவியும் சொல்லுங்க விண்ணப்பத்தின் ஆவியும் ஆகிய ஒரு பெரிய ப்ரேயர் ஸ்பிரிட் இந்த மனுஷன் மேலே இருந்தது. இந்த ஒரு ஜெப ஆவி இந்த எலியாவின் மேல் இருந்தது. 10 நிமிஷம் கூட ஜெபம் பண்ணல, கர்த்தரே தெய்வம் என்று அந்த முழு இஸ்ரவேலுக்கு நிரூபிச்சுட்டு காட்டிட்டார். அவ்வளவாய் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜெப வீரனாக இருந்தார் இந்த எலியா. அவர் ஜெபித்தால் அவருடைய நெற்றி அப்படியே அவருடைய முழங்காலில் படுகிற அளவுக்கு ஒரு புழுவை போல குறுகி தன்னை குறுக்கி தேவ சமூகத்தில் கர்ப்ப வேதனையோடு ஜெபிக்கிற பெரிய ஜெப வீரர், பிரேயிங் வாரியர். ஹல்லேலூயா. அப்படி ஜெபிக்கிற அந்த தேவ மனுஷன் எல்லாவற்றுக்கும் மேலாக மரணத்தை காணாமல் பரலோகம் சென்ற ஒரு 2 தேவ மனுஷர்ல இவரும் ஒருவர். ஹல்லேலூயா. எலியாவை குறித்து நிறைய நெகட்டிவாக பேசுவாங்க. நான் அவங்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன், நீங்கள் எலியாவை போல பரலோகத்துக்கு உயிரோட போக முடிஞ்சா பேசுங்க, இல்லைனா பேசாதீங்க. அந்த மனுஷனுடைய பரிசுத்தத்துக்கும் பிரதிஷ்டைக்கும் ஆமென் அவருடைய ஜெப ஜீவியத்துக்கும் கால் தூசிக்கு சில பேர் பெறமாட்டான். ஆனால் பேச விட்டா எலியாவை விட பெரிய ஆள் மாதிரி பேசுவான். பழைய ஏற்பாட்டில் கர்த்தரை தெய்வம் என்று எப்படியாவது நிரூபிக்கணும்னு இரவும் பகலும் கதறி 3 ஆண்டுகள் வானத்தை ஜெபத்தால் அடைச்சி வச்ச தெய்வ மனுஷன். ஹல்லேலூயா. 3 ஆண்டுகள் ஜோம் பண்ணி ஆண்டவரை மழை பெஞ்சிடக்கூடாது, மழை பெஞ்ச அந்த ஜனங்கள்லாம் பாகால் தான் தெய்வம், நாங்கள் போட்ட பலியும் யாகமும் மந்திரத்தை ஆண்டவருக்கு பாகால் கேட்டு இயேசுவை விட கர்த்தரை விட பெரியவன்னு பாகால் நிரூபிச்சிருவானே. மழை பெய்யக்கூடாது, அப்போதான் இந்த ஜனங்கள் உம்மட்ட வருவாங்கன்னு 3 வருஷம் முழங்கால தேய்ச்சி வானத்தை அடைச்சி வச்சு இந்த ஜனங்கள் கர்த்தரிடத்துல வரணும்னு கதறின தேவ மனுஷன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஜெப பைபிள் சொல்லுது. எலியாவின் ஜெபத்தை கேட்டு இஸ்ரவேல்ல ஒரு பச்சை புல்லு கூட மிஞ்சலையாம். எப்படி மிஞ்சலை சொல்லுங்க? பச்சை புல்லு கூட கிடையாது, எல்லாத்தையும் கருக்கிட்டார் ஆண்டவர். ஏன்னா பாகால் என்பவன் அவர் ஒரு மின்னலின் தேவன் அப்படின்னு நம்பினாங்க. இந்த பாகாலால் மழை கொண்டு வர முடியும் என்று இஸ்ரவேலருக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. நம்ம இந்த பாகாலுக்கு எவ்வளவு பலி செலுத்துகிறோமோ அவ்வளவு மழை இந்த தேசத்தில் பெய்யும் என்று அன்னைக்கு இஸ்ரவேலர்கள் அந்த கானான் தேசத்தில் வாழ்ந்த கானானிலோடு சேர்ந்து அவர்கள் எல்லாரும் பாகாலை தான் ஆராதிச்சாங்க. ஏன்னா அன்னைக்கெல்லாம் விவசாயம் தானே முக்கியமான தொழில். அப்போ அவங்க மழையை நம்பி தான் இருந்தாங்க. அதனால நம்ம வாழ்வாதாரத்துக்கு நம்ம வாழ்க்கைக்கு அடித்தளமே இந்த மின்னலின் தேவன் இந்த பாகால் தான் நம்பினாங்க. பாகாலை சுருட்டி பாக்கெட்டில் போட்டு பொம்மை போல ஆக்கிட்டார் இந்த எலியா. ஹல்லேலூயா. கசக்கி ஒரு வேஸ்ட் பேப்பர் போல கசக்கி அப்படியே துப்பி எரிஞ்சிட்டார் இந்த பாகாலை. அவ்வளவு பெரிய ஜெப வீரன், சவால் விட்டு நின்ன ஒரு ஜெப வீரன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அவர் சொல்லுகிறார், என் வார்த்தையினால் அன்றி மழையும் பெய்யாது பனியும் பெய்யாது, பாக்கிரியான்னு கேட்கிறார். ஹல்லேலூயா. இப்படி ஒரு மனுஷன் தைரியமா பேசணும்னா ரகசியத்தில் எந்த அளவுக்கு அழுதிருப்பார், ஜெபித்திருப்பார்னு கற்பனை பண்ணி பாருங்க. எலியா உங்க அப்பா பேர் என்ன? அதை அவர் சொல்லல. எலியா தீர்க்கதரிசி உங்க அம்மா பேர் என்ன? சொல்லல. எலியா தீர்க்கதரிசி உங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு? சொல்லல. எலியா தீர்க்கதரிசி எவ்வளவு படிச்சிருக்கீங்க? சொல்லல. எலியா தீர்க்கதரிசி எந்த தியாலஜி காலேஜில் நீங்க பெரிய பட்டம் எடுத்தீங்க? தெரியல. எலியா தீர்க்கதரிசி உங்க அட்ரஸ் தான் என்ன? தெரியல. உங்களுக்கு வீடு நிலம் ஏதாவது உண்டா? தெரியல. அவர் சொன்னார், இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான். ஹல்லேலூயா.
அப்படி தான் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவருக்கு அப்பா யார் அம்மா யார் பைபிள் சொல்லலை. பழைய ஏற்பாட்டில் மெல்கிசேதேக் என்ற ஒரு ஆசாரியன் இருக்கிறான். அவருக்கு அப்பா யார் அம்மா யாருன்னு தெரியாது. அதுபோல் இவனுக்கு அப்பா யார் அம்மா யார் எதுவும் ஆண்டவர் சொல்லலை. ஏன்னா அது அவசியம் இல்லை. இந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற ஜெப ஆவியை தான் ஆவியானவர் முன்னிலைப்படுத்தினார். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் இதே போல ஒரு மனுஷன் எழும்பி வருகிறார். அவர் தான் யோவான் ஸ்நானகன். லூக்கா 1:17 வாசிக்கும் பொழுது அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னாடி நடப்பான். ஹல்லேலூயா. ஜனங்களுடைய இருதயத்தை திருப்புகிற ஒரு அபிஷேகம் இந்த எலியாவுக்குள்ள யோவான் ஸ்நானகனுக்குள்ள இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. ஆனா உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமா? எலியாவை எதிர்த்ததும் ஒரு பெண்ணு தான், யோவான் ஸ்நானகனை எதிர்த்ததும் ஒரு பெண்ணு தான். ஹல்லேலூயா. யார் மேலே விசேஷமான வல்லமை இருக்குதோ, விசேஷமான அதிகாரம் இருக்குதோ, விசேஷமான அக்கினி இருக்குதோ, அவங்களுக்கு தான் நிறைய சோதனை வரும். கடந்த நாட்களில் நான் ஒரு காரியத்தை வாசிக்கும் போது என் இருதயத்தை தொட்ட ஒரு விஷயம், சாட்டன் டெவில் டோன்ட் வேஸ்ட் ஹிஸ் புல்லட்ஸ். பிசாசு தன்னுடைய தோட்டாக்களை வீணடிக்க மாட்டான். பிசாசு தோட்டாக்களை என்ன பண்ண மாட்டான்? ஆமாம், சும்மா எல்லாரையும் பார்த்து புடு புடுப்புன்னு சுட்டிகிட்டு இருக்க மாட்டான். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான் அவன் டார்கெட். அக்னியாக இருக்கிறவர்கள் தான் அவனுடைய டார்கெட். நீங்கள் என்னைக்கு கத்தரிக்காய் அக்னியாக எழும்பணும்னு நினைக்கிறீங்களோ உங்களை சுற்றி 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 அடிக்கும். ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம். யாரை பார்த்து சொன்னார்? சீஷர்களை பார்த்து சொன்னார். எந்த சூழ்நிலை ஆண்டவர் விட்டுறக்கூடாதுன்னு ஆண்டவரையே பின்னாடி கதின்னு நடந்து போனாங்க பாரு, அவங்கள பார்த்து சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, பிசாசு சுற்றி சுற்றி உன்னை அடிப்பான். ஹல்லேலூயா. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நான் உலகத்தை ஜெயித்தது போல நீங்களும் ஜெயிக்க முடியும்னு சொன்னார். ஹல்லேலூயா. இயேசுவே இந்த யோவான் ஸ்நானகனை பார்த்து சொன்னார், இவன் தான்ப்பா எலியா. நீங்கள் நம்பினா நம்புங்க, நம்பாட்டா போங்க. மத்தேயு 11:14 சொன்னார், வருகிற எலியா இவன்தான். வருகிற எலியா இவன் தான். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இவரை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் உண்டு. மல்கியா கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தில் கர்த்தருடைய நாட்கள் வருகு முன்பாகவே எலியா இந்த பூமிக்கு வரணும்னு அந்த எலியா இந்த யோவான் ஸ்நானகன் தான் சொன்னார். யார் சொன்னா? இயேசுவே சொன்னார். ஹல்லேலூயா. ஆனால் எலியாட்ட போய் ஒருக்கா பரிசேல் கேட்குறாங்க, யோவான் ஸ்நானகனை போய் பரிசேல் கேட்குறாங்க, நீங்கள் எலியாவா? இல்லை, நான் எலியா இல்லை அப்படின்ட்டார். ஹல்லேலூயா. எலியாவின் பலமும் ஆவியும் அவருக்குள்ளே இருந்தது. நான் எலியா இல்லைப்பா, நான் சாதாரண ஆளு, நான் ஒரு தேவனுடைய சத்தம் அப்படின்னு தன்னை தாழ்த்தினார். இன்னைக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களை தாழ்த்துறீங்க? எவ்வளோ தூரம் உங்களுக்குள்ள தாழ்மை இருக்கு? இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் விழுந்து போகிறதுக்கான முக்கிய காரணம் என்ன தெரியுமா? பெருமை. முக்கிய காரணம் தெரியுமா? பெருமை. உங்க வாழ்க்கையில இன்னைக்கு கிறிஸ்தவம் விழுந்து கிடக்கிற முக்கிய காரணமே பெருமை தான். ஒருத்தனுக்கு இன்னொருத்தனை பார்த்தா நான் என்னமோ பெரிய ஆள் மாதிரி ஒரு பெருமை. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய பெருமை. கொஞ்சம் ஜெபம் பண்ண உடனே ஜெபிக்காதவர்களை பார்த்த உடனே இவருக்கு உள்ள ஒரு பெருமை, நான் அவர்களோட நிறைய ஜெபிக்கிறேன். நீ தான் பெரிய நரகத்துக்குள்ள போற, அவர்களோட நிறைய ஜெபிக்கிறேன். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் போனால் இந்த பெருமைக்கு அளவே கிடையாது. இந்த ஆவிக்குரிய பெருமைக்கு அதையெல்லாம் இன்னைக்கெல்லாம் ஒரு சபையிலும் எழுப்புதல் கிடையாது. காரணம் இந்த பெருமை. ஒருத்தனை விட்டா இன்னொருத்தன், நான் நிறைய ஜெபிக்கிறேன், நான் நிறைய உபவாசிக்கிறேன், நான் நகையை கலத்திருக்கேன், நீ நகையை கலத்தலை, நான் வெள்ளை செலவு விட்டுருக்கேன், நீ உடுக்கலை, நான் செருப்பு போடாமல் நடக்கிறேன், நீ செருப்பு போட்டு நடக்கிற, நான் அப்படி சால் போட்டிருக்கேன், நீ இப்படி போடலை. பெருமை, அவசியம் இல்லாத பெருமை. உங்க பிரதிஷ்டை உங்களோட வச்சுக்கோங்க. அவங்களும் அதே மாதிரி செருப்பு போடாமல் நடக்கணும்னு ஆண்டவர் சொன்னார் அவங்கள்ட்ட. தேவையில்லாத பெருமை.
நான் 3 மணி நேரம் ஜெபிக்கிறேன், அவளால் 1 மணி நேரம் கூட ஜெபிக்க முடியல. பெருமை. இன்னைக்கு அதனால தான் பிசாசு சபைக்குள்ள வந்து அவ்வளவு சீரழித்து வைத்திருக்கிறான். எங்கேயும் எழுப்புதல் கிடையாது, சபைக்குள்ளே அடிபிடி, சண்டை, விட்டு கொடுக்க மனசு இல்லை. இன்னொரு சபையை பார்த்து பெருமை. எங்க சபை கட்டடத்தை பார்த்தியா, எங்க பாஸ்டரை பார்த்தியா, வெள்ளையா இருக்காரு, உங்க பாஸ்டர் எப்படி இருக்க, கருப்பா இருக்க. கட்டடமாய் அவனை சபை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போக நிறைய பேருக்கு இது ஒரு பெருமை. எங்க பாஸ்டர் உலகம் எல்லாம் போறாரு, எங்க பாஸ்டர் பெரிய பாஸ்டர், எங்க சர்ச் பெரிய சர்ச். அது ஒண்ணு, நீ எங்க போற? உடனே ஆண்டவர் அட்டெண்டன்ஸ் போட்டு பரலோகத்துக்கு விட்டுருவார் அவனைய. 10 நிமிஷம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண மாட்டான். நான் பெரிய சர்ச்சுக்கு போறேன். பெருமை. ஆனா இந்த யோவான் ஸ்நானகன் சொல்றார், நான் எலியா இல்லை. யோவான் ஸ்நானகன் பீத்தன் நினைச்சா, பெருமை அடைக்க நினைச்சா எவ்வளவு அடிச்சிருக்கலாம் தெரியுமா? நான் தாயின் கற்பத்தில் இருக்கும் போதே பரிசுத்தாவின் நரம்பனாக்கணும், என் முடியை எதிர்க்கும் வெட்டாமல் நசரை வரதான் இருக்கிறேன், என்கிட்ட மதுபான வாடை அடித்தது கிடையாது, ஒரு பெண்களை நான் தொட்டது கிடையாது, நான் எவ்வளோ பரிசுத்தமாக ஆண்டவருக்காக பிரதிஷ்டையாக வாழ்கிறேன்னு பெருமை அடிக்க நினச்சா. யோவான் சொன்ன மாதிரி பெருமை அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்தவருக்கு. ஆனால் சொல்கிறாரு, நான் ஒரு சாதாரண சத்தம். ஹல்லேலூயா. நான் ஐ எம் a வாய்ஸ்ன்னு சொல்கிறேன். அவனை ஒரு மனுஷனாக கூட அவர் சொல்லலை. நான் 2 கை கால் உள்ள ஒரு மனுஷன்னு கூட சொல்லலை. நான் வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம். இன்னைக்கு ஏன் நம்ம வாழ்க்கையில் எழுப்பதில்லை தெரியுமா? நமக்கு ஆண்டவருக்கு பாதத்தில் உட்கார்ந்து அழுது நம்மளை தாழ்த்துறதுக்கு மனசு கிடையாது. இயேசுவே சர்டிஃபிகேட் கொடுக்கிறார், இவன் தான் எலியான்னு. ஆனால் அவர் சொல்றார், நான் சாதாரண சத்தம். ஹல்லேலூயா. ஐ எம் லிட்டரலி a voice. இந்த இடத்துல தேவ சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, எவ்வளவு ஜபிக்க 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 உங்கள் வாழ்க்கையில் தாழ்மை வந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி தாழ்மை வரலன்னா பிசாசு உங்களை ஏதோ பாதாளத்தில் தள்ள போகிறான்னு புரிஞ்சுடுங்க. ஹல்லேலூயா. நான் நிறைய ஜபிக்கிறேன்பா சார், ஆனால் எனக்கு ஜபிக்க ஜபிக்க பெருமையாக வருதுன்னா சம்திங் ராங். ஏதோ பிசாசு உங்களை பிடிச்சி வச்சிருக்கு, ஏதோ ஒரு பிசாசு ஏதோ பகுதியில் உங்களை பிடிச்சி வச்சிருக்கு. ஹல்லேலூயா. நமக்கு தாழ்மை வரட்டும், நமக்கு தாழ்மை வரட்டும். இப்படி பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாடு வர ஆண்டவர் சொல்லி, ஆண்டவர் அப்படியே சந்தோஷமா பெருமைப்படுகிற அளவுக்கு வாழ்ந்தவர் தான் யாரு? எலியா. கர்த்தர் வர்றதுக்கு முன்னாடி தாவீது வரணும்னு சொல்ல, ஆபிரகாம் வரல சொல்ல, யாரையும் சொல்லலை. பழைய ஏற்பாட்டில் சின்ன பகுதியை கவர் பண்ண எலியாவை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நான் வர்றதுக்கு முன்னாடி எலியா வருவான். எவ்வளோ அப்போ எந்த அளவுக்கு ஆண்டவருடைய இருதயத்தை இவர் கவர்ந்திருப்பார்னு பாருங்க. இந்த எலியா மேல் இருந்த இந்த விண்ணப்பத்தின் ஆவி, ஜெப ஆவி. ஹல்லேலூயா. இதே ஜெபாவி ரெட்டிப்பாய் எலிசா மேல் இருந்தது. எலிசாவுக்கு அப்புறம் அந்த ஜெபாவி பல மடங்கு 1000 அது இயேசுவின் மேல் இருந்தது. ஹல்லேலூயா. எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது போல இயேசுவும் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். எலியா எலிசாவின் மேல் சால்வையை போட்டது போல இயேசு பரலோகத்துக்கு போய் அங்கே இருந்து பரிசுத்த ஆவியாகிய தம்முடைய சால்வை இன்னைக்கு சபை மேல விரிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா எலியா பரலோகத்துக்கு போகும் பொழுது எலிசா நெஞ்சில் அடிச்சுட்டு அழுறார், என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமானவரே. ஆனா இயேசு பரலோகத்துக்கு ஏறி போகும் பொழுது எந்த சீசனும் அடிச்சுட்டு அழலை. அவ்வளோ பேரும் சிரிக்க தான் செஞ்சாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க. காரணம் என்ன தெரியுமா? 1000 மடங்கு எலியாவை விட ஒரு பெரிய பரலோக எலியா நம்முடைய இருதயத்தை தேற்றி பலப்படுத்த தம்முடைய சால்வையாகிய பரிசுத்த ஆவியை நமக்கு விட்டுட்டு போயிருக்கிறார். இன்னைக்கு கேள்வி என்னன்னா, அந்த சால்வையை நீங்கள் எடுத்திருக்கீங்களா?
அந்த சால்வை உங்க மேல இருக்குதா? எலியா இந்த பூமியில் வாழும் பொழுது எலியா நிறைய பேர் ட்ரெயின் பண்ணார். எலியா பைபிள் காலேஜ் வச்சு நடத்தினார். நீங்கள் பைபிளில் தீர்க்கதரிசி புத்திரர் வாசிக்கிங்களே, அதெல்லாம் எலியா பெற்ற பிள்ளைகள் அல்ல, எலியாவுடைய பைபிள் காலேஜில் படித்தவங்க. எலியா ஒரு ப்ராஃபட் ஸ்கூல் வச்சு ஒரு பைபிள் காலேஜ் தீர்க்க தரிசன பள்ளின்னு நடத்திட்டு இருந்தார். எப்படி ஊழியம் செய்யணும், எப்படி ஆண்டவருக்காக நிற்கணும், எப்படி ஜெபம் பண்ணணும் கற்றுக் கொடுத்திருந்தார். ஆனால் அவங்க மேலே எல்லாம் சால்வை விழலையே. அந்த ஸ்கூலில் எலியாவுக்கு பாதத்தில் உட்காந்து படித்த ஒருத்தர் மேலேயும் அந்த சால்வை விழலையே. அது ஒருத்தனுக்கு மேலே மட்டும்தானே விழுந்தது, எலிசாவுக்கு மேலே மட்டும்தானே விழுந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய சால்வை பூமியில் இருக்கிறது, ஆனால் யாருக்கு மேலே அது விழுந்திருக்கு அதுதான் கதை, அதுதான் விஷயம். ஆமென். அல்லேலூயா. வலது கரத்தை ஆண்டவர்கிட்ட உயர்த்தி சொல்லுங்க, பரலோக எலியாவே உம்முடைய சால்வை என் மேல் விழட்டோன்னு சொல்லுங்க. உங்கள் சால்வை என் மேல் விழட்டோன்னு சொல்லுங்க. உங்கள் சால்வை என் மேல் விழட்டோன்னு சொல்லுங்க. உங்கள் சால்வையை சுமந்து நடக்கிறவனா என மாற்றப்பா. உங்கள் சால்வையை சுமந்து நடக்கிறவனா என மாற்றப்பா. ஏதோ நான் சர்ச்சுக்கு வர்றேன், ஆமென், நானும் கிறிஸ்தவன் என்று சொல்கிறவன் அல்ல. ஏதோ இந்த ப்ராஃபட் ஸ்கூலில் படித்த ஆமென் அட்டெண்டன்ஸ் போட்ட ஆள் அல்ல. உங்கள் சால்வை என் மேல் விழட்டும். லெட் மீ கேரி யுவர் ஸ்பிரிட் லார்ட் சொல்லுங்க. உங்கள் ஆவியை சுமந்து நான் நடக்கட்டும். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடோ நேரமே, அசைவாடோ அனலாக்கோ எங்கள் அக்கினி அசைவாடோ எங்கள் அக்கினி. முதலாவது விண்ணப்பத்தின் ஆவியும் அந்த கிருபையின் ஆவியும் ஒரே வார்த்தையில் சொன்னால் அந்த ஜெப ஆவி உங்கள் மேல் விழும் பொழுது என்ன நடக்கும்? 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு எலியா சொல்லுங்க. இந்த எலியா அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தாலும் ஆண்டவர் அவரை மறைச்சு தான் வச்சிருந்தார் சில ஆண்டுகள். நீ கேரி தாற்றில் போய் மறைஞ்சிக்க அப்படின்னா போய் மறைஞ்சிக்கிட்டார். இந்த ஆகாபு ரதத்தை, ஆகாபுன்ற ராஜா ரதங்களை அனுப்பி குதிரைகளை அனுப்பி பட வீரர்களை அனுப்பி எலியாவை நாய் போல சுற்றி சுற்றி தேடுறார், கண்டுபிடிக்க முடியல. இவர் நல்லா பிரெட்டும் சிக்கனும் சாப்பிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேசம் எல்லாம் பஞ்சத்தில் கிடக்கு, இவருக்கு நான்வெஜ் சாப்பாடு பெல் அடிச்சு ஆண்டவர் கொடுக்கிறார். கொடுக்கிறது யார் தெரியுமா? ஒரு உணவு கிடைச்சா சண்டை போடுற காக்கா. காக்கா கொண்டு நல்ல பிரெட்டும் சிக்கன் கொடுக்கு, நல்ல ஜெபம் பண்றாரு, சாப்பிட்றாரு, படுத்து தூங்குறாரு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ எங்கேயும் போகப்படாது, மறைஞ்சிருக்கணும். கொஞ்ச நாள் கழிச்சு அவரை சொல்றாரு, அப்பா நீ எழும்பி சாரிபாத்துக்கு போ, அங்கே ஒரு விதவை இருக்கிறா, அவளை வச்சு நான் உன்னை போஷிப்பேன். இவர் யோசித்தார், ஆண்டவரை விதவை வச்சு எப்படி போஷிப்பாரு? ஹல்லேலூயா. ஒரு பணக்கார வீட்டுக்கு போ, ஒரு எம்எல்ஏக்கு வீட்டுக்கு போ, மந்திரிக்கு வீட்டுக்கு போனால் நல்ல சாப்பாடு கிடைக்கும். இந்த விதவை வீட்டில் என்ன கிடைக்கும்? ஆண்டவர் சொன்ன நீ அங்கே தான் போகணும், அங்கே போய் மறைஞ்சிக்கோ.
இவர் அங்கே போனார், அங்கே ஒரு அற்புதம் நடந்து நமக்கு தெரியும். அங்கே இருக்கிற மாவும் எண்ணெயும் குறையாதபடி கர்த்தர் அற்புதம் செய்தார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவ ஊழியர், உலகத்திலேயே பெரிய சபை வைத்து நடத்தின, கர்த்தருக்குள் இளைப்பாறின பாலியாங்கிச்சோ குறித்த ஒரு சாட்சி. இந்த பாலியாங்கிச்சோ என்ற தேவ மனுஷர் முதல்ல அவர் சபையை ஆரம்பிக்கும் பொழுது கிழிந்த டெண்டை வச்சு கட்டி, கிழிந்த டெண்டை வச்சு அவரை கை வச்சு தச்சு கூடாரத்தை வச்சு கட்டி 2-3 பேர் அவர் சர்ச்சில். அவர் மரிக்கும் போது அவர் சபையில் 10 லட்சம் ஆத்துமாக்கள். எத்தனை லட்சம் சொல்லும் போதே மூச்சு வாங்குது. எப்படிதான் அவ்வளோ பேரை நடத்தினாரோ தெரியல. அந்த அவர் சபையில் முதல்ல அந்த 2 பேர் 3 பேர் இருக்கும்போது அந்த கூடாரத்தில் சபையை நடத்தினார். ட்ராக்ஸ் எடுத்துகிட்டு வெளியே போவார். நல்ல கவனிங்க. அப்போ ஒரு அம்மா வந்தாங்க. அந்த அம்மாட்ட ட்ராக்ஸை கொடுத்து, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். இந்த அம்மா அப்படி ஒரு முறைச்சி தான் மேலேருந்து கீழே வர ஒரு லுக் விட்டு தான் இந்த பாலியாங்கிச்சோ. இவர் ஏமா இப்படி பார்க்குறீங்க? உங்கள் சபைக்கு வந்தால் எனக்கு என்ன நடக்கும்? எனக்கு இயேசுவும் வேண்டாம் சபையும் வேண்டான்னு இந்த அம்மா திட்டி விட்டுட்டான். இவர் சொன்னார், நீ சபைக்கு வரலனா என்ன நடக்கும்னு கேட்டேன். இவருக்கு என்ன சொல்லன்னு தெரியல. நீ சபைக்கு வரலன்னா நீ நரகத்துக்கு போயிடுவேன்னாராம். அந்த அம்மா சொல்கிறாங்க, இப்போவே நான் நரகத்தில் தான் இருக்கேன். இன்னும் நரகம்? இப்போவே நான் இங்கே தான் இருக்கேன். ஏன்னா எனக்கு கணவர் அவர் சரியான மட குடிகாரன். காலையில் எழும்பும் போதே குடியில தான் முகத்தை கழுவுவார், மதுபானத்தில் தான். எனக்கு 5 பிள்ளைகள், 5 பிள்ளைகளும் பிட் பாக்கெட்காரன், திருட. 5 பிள்ளைகளும் ஜெயிலில் இருக்கிறான். நான் இங்கே கடந்து இந்த குடிகாரன் அடி வாங்கி நான் ஒவ்வொரு நாளும் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் நரகத்தில் தான் வாழுறேன். இவர் அப்படியே நின்று அழுதாராம். ஆண்டவரே, ஜனங்கள் எவ்வளவு பாரத்தோடு கஷ்டத்தோடு இருக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கெல்லாம் யாரப்பா தீர்வு? அம்மாவிட்ட கெஞ்சி சொன்னாராம், ஒரு நாள் இங்கே சர்ச்சுக்கு வாங்கம்மா, ஒரு நாள் வந்து பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. அந்த அம்மா இவருடைய கண்ணீரை பார்த்து, சரி எங்கெல்லாமோ என்னலாமோ பண்ணுறோம், ஒரு சண்டே சர்வீஸ் தானே, போய் உட்காருவோன்னு அந்த அம்மா உட்கார்ந்தான். அன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை அந்த அம்மாவுக்கு வந்தது. அந்த அம்மா அதே இடத்துல முழங்கால் போட்டு அழுது பாவத்தை ஒப்பு கொடுத்து அந்த அம்மா ரட்சிக்கப்பட்டு. அல்லேலூயா சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டு இந்த அம்மா வீட்டுக்கு போய் அனுதினமும் ஜெபிக்கிற தாயாராக மாறிச்சு. நான் சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தை திருப்பணும்னா நீங்கள் ஜெபிக்கிறவளாய் மாறணும். உங்கள் குடும்பத்தை ஆசைக்கணும்னு நீங்கள் ஜெபிக்கிறவளா மாறும். இந்த அம்மா ஜெபம் பண்ணி இந்த குடிகாரன் கணவன் ரட்சிக்கப்பட்டான். இந்த அம்மா பெரிய சாட்சி. இந்த அம்மா ஜெபித்து 5 பிள்ளைகளும் சிறையில் வச்சே ரட்சிக்கப்பட்டான். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அவ்வளோ பேரும் வெளியே வந்துட்டான் ஜாமீனில். இந்த அம்மா அடுத்த வாரம் இந்த கணவரை கூட்டிகிட்டு போகிறாங்க சர்ச்சுக்கு வாங்கன்னு. இவர்கிட்ட அடுத்த வாரம் வர்றாரு. ஆண்டவர் இந்த அம்மாட்ட இந்த ஐயாட்டா பேசுகிறார். ஆண்டவர் பேசணும்னு அவரும் முழங்கால் போட்டு அவரும் ரட்சிக்கப்பட்டார். இவர் பெரிய குடிகாரன் ரவுடியாக இருந்ததுனால அந்த ஊரில் யாரும் இவருக்கு வேலை கொடுக்கல. யாரும் இவருக்கு என்ன கொடுக்கல? ஏன்னா இவன் மனம் திரும்பினது பாஸ்டருக்கும் ஆண்டவருக்கும் அந்த அவருக்கு துணைக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. ஊரை இவரை ரவுடியாக பார்த்தது, குடிகாரனாக பார்த்தது. வேண்டாம்ப்பா, நீ இன்னைக்கு நல்லா இருப்ப, நாளைக்கு குடிச்சிட்டு வந்து என்னட்டை சண்டை போடுவ, வேண்டான்னு ஒருத்தனும் வேலை கொடுக்கல. இவர் ஒரு நாள் இவருடைய ஃப்ரெண்டு குடிக்க கூப்பிட்டானா. இவருடைய ஃப்ரெண்டு என்ன கூப்பிட்டானா, நீ வா குடிக்க போகலாம். இவர் சொன்னாரா, நான் குடிக்க வரமாட்டேன், இனி என் வீடு நடப்பக்கம் வந்துடாத, ஆனால் நீ எனக்கு கொஞ்சம் அரிசி வாங்கி தாரியான்னு கேட்டாரா. என்ன கேட்டாரா? அவன் சொன்னா, குடிக்க வாங்கி தரேன், அரிசி வாங்கி தர மாட்டேன். எப்படி இருக்கு பாரு. என்ன வாங்கி தரேன்? எவ்வளவு பெரிய ஃபாரின் பிராண்டும் வாங்கி தரேன், எத்தனை 1000 ரூபானாலும் பரவாயில்ல, ஆனால் அரிசி உனக்கு வாங்கி தர மாட்டேன். சொன்னார், எனக்கு அதெல்லாம் வேண்டாம், கொஞ்சம் அரிசி எனக்கு வாங்கித்தா, நாங்கள் ரொம்ப நாளாக பட்னி கிடக்கிறோம். இவர் மனசு கேட்காம அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக ஒரு 25 கிலோ அரிசி வாங்கினு கொண்டு வர. அடுத்த வாரம் இந்த பாலியாங்கிச்சோவை பார்க்க வராங்க. கவனிங்க,
2.5 கிலோ அரிசி, 25 கிலோவில் தசம பாகம் எவ்வளோ? சத்தம் வர மாட்டேங்கய்யா. நல்லா கவனிங்க. 25 கிலோவில் எத்தனை கிலோ தசம பாகம்? நல்லா கவனிங்க. 2.5 கிலோ அரிசி. பாலி அங்கிச்ச கையில் இவருக்கு வாங்கினாராம். என்ன அரிசின்னு கேட்டாரா? ஐயா, எனக்கு ஒருத்தனும் வேலை கொடுக்கல, நான் பட்டினியாக கிடக்கேன். என் ஃப்ரெண்டுகிட்ட, அவன் ஒரு குடிகாரன் தான், ஆனாலும் அவன்கிட்ட என்ன வாங்கினேன்? 25 கிலோ அரிசி வாங்க. இவர் அதை வாங்கிட்டு அழுதாராம். 25 கிலோ அரிசி தான் இருக்குது, இனி எப்போ வேலை கிடைக்கவுன்னு தெரியாது. வீட்டில் எல்லாரும் சாப்பிடணும். இவர் அந்த அரிசியை வாங்க மனசு இல்லாமல் திருப்ப கொடுத்தாராம். இல்லையா, இது தசம பாகம், இது நீங்கள் வச்சே ஆகணும்னு அவர் கையில் வச்சுட்டாங்களாம். இவர் அந்த அரிசியை வச்சு ஆண்டவட்ட அழுதாராம். அழுதுட்டு அரிசியை வாங்கிட்டாராம். 3 மாதம் கழிச்சு, எத்தனை மாதம்? 3 மாதம் கழிச்சு திரும்ப அந்த வீட்டுக்கு விசிட்டிங் போனாராம். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா? ஆமாயா, நல்லா இருக்கும், நல்லா சாப்பிட்றோம். எப்படி, வேலை எதுவும் கிடச்சிதா? சாப்பாடுக்கு என்ன பண்ணுறீங்க? வேலை எதுவும் கிடைக்கலையா? ஆனால் நீங்கள் ஜோம் பண்ணி வாங்கினீங்க பாருங்க, அந்த அரிசி மூடையில் அரிசி 2.5 கிலோவுக்கு கீழே அது குறையவே மாட்டேங்கி 2.5 கிலோவில் அப்படியே நிற்கிதுன்னாரா. ஏன் நம்ப முடியுதா? அல்லேலூயா. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். 25 கிலோ மூட்டை எடுத்து 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 கடைசியில் எங்கே வந்துட்டு 2.5 கிலோ வந்தது. இவன் தசமாக கொடுத்தது எவ்வளோ? 2.5 கிலோ. 2.5 கிலோவுக்கு கீழே எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கு, குறையவே மாட்டேங்கி. 3 மாதம் அந்த அரிசி மூட்டை குறையலை. இவர் அதுக்கப்புறம் தான் தசம பாகத்தை குறித்து சபையில் ரொம்ப உறுதியாக பேச ஆரம்பித்தார். அதே போல தான் இந்த சாரிபாத் வீட்டில் ஒருபடி மாவு ஒருபடி எண்ணெய், அது குறையவே இல்லை, எடுக்க வந்துக்கிட்டே இருக்கு. நம்ம தேவன் இன்னைக்கும் அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் பொருளாதாரத்தை குறித்து, உங்கள் நெருக்கங்களை குறித்து, உங்கள் பண பிரச்சனைகளை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தருக்கு கொடுப்பதில் இன்னைக்கு உண்மையாக இருந்தால் ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இவர் அந்த வீட்டில் இருந்து சாப்பிட்டுட்டு அங்கே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த வீட்டில் உள்ள பையன் செத்து போனான். ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் அவனை உயிரோடு எழுப்பினார். இப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, நீ தேவனுடைய மனுஷனோ, உங்கள் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை தேவனுடைய வார்த்தைன்னு நான் நிரூபிக்கிறேன், நான் புரிகிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ முதல்ல இந்த ஜெப ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியுமாகிய இந்த கிருபையின் ஆவி, ஜெப ஆவி உங்கள் மேலே வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஆவியின் கனிகள் வெளிப்படும். உங்கள் வாழ்க்கையில் ஆவியின் கனிகள் வெளிப்படும். உங்களோடு பேசுகிறவங்க, உங்களோடு பழகிறவங்க உங்களுடைய தோற்றத்தை அல்ல, உங்களை பார்க்கும் பொழுது, உங்களுடைய கேரக்டரை பார்க்கும் பொழுது நீங்கள் தேவ பிள்ளைகள் என்று கண்டுகொள்வார்கள். ஹல்லேலூயா. நீங்க ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற கண்டுகொள்வார்கள். இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்மளோடு பழகிறவங்க நம்மளை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? ஹல்லேலூயா. சில பேர்கிட்ட பேசும்போது, அப்பா அந்த அம்மா போகிற சர்ச்சுக்கா நான் வரவே மாட்டேன், அவங்க போகிற சர்ச்சுக்கு என்ன பண்ண மாட்டேன், மலைக்கு கூட ஒதுங்க மாட்டேன். என்ன மாதிரி இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் சபைக்கு வராமல் இருக்கிறதுக்கு காரணம், ஒரு பக்கம் பிசாசனுடைய கிரியை, இன்னொரு பக்கம் நம்ம வாழ்க்கையில் கனிகள் இல்லை. நம்ம வாழ்க்கையில் என்ன இல்லை? கனிகள் இல்லை. நம்மளோடு பழகிறவங்க, நம்மளோடு பேசுகிறவங்க நமக்குள்ள தேவனை பார்க்கணும், தேவனுடைய கனிகளை பார்க்கணும், நல்ல குணங்களை பார்க்கணும். கர்த்தர் அப்படியாக நம்மளை, இதுக்கு என்ன தெரியுமா, நமக்கு ஒரு ஜெப ஆவி நமக்கு வேண்டும். இந்த இவர் இப்போ எலியா போய் இருக்கிற இடம் எந்த ஊர் தெரியுமா? அது சாரிபாத். எந்த ஊர் சொல்லுங்க? சாரிபாத். இது எருசலேமுக்குள்ள கிடையாது, இஸ்ரவேலுக்குள்ள கிடையாது. இது தீரு சீதோன்னு சொல்ற ஒரு ஏரியாவில், ஒரு பகுதியில் இருக்கிற ஒரு ஊர். ஏசபேல் இந்த எலியாவை விரட்டிட்டு இருக்கிறா. ஆண்டவர் எலியாவை கொண்டு ஏசபேலுக்கு ஊரில் கொண்டு ஒளிய வச்சிருக்கிறார். ஏசபேல் பிறந்து வளர்ந்த ஊர் இந்த சீதோன் ஊர். 1 ராஜாக்கள் 16:31 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஏசபேலுடைய அப்பாவுடைய ஊர் அந்த சீதோன்னு போட்டிருக்கோம்.
அந்த சீதோனுங்கிற அந்த பட்டணத்தில் இருக்கிற சாரிபாத்துங்கிற அந்த சின்ன ஒரு ஊரில் கொண்டு ஆண்டவர் எலியாவை ஒளிய வச்சிருக்கிறார். அல்லேலூயா. யார் விரட்ட நினைக்கிறாரோ அவங்க ஊரில் கொண்டு போய் ஒளிய வச்சிருக்கிறார். அதான் ஆண்டவருக்கு ஸ்டைல். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ இந்த எலியா நல்லா கவனிங்க, ஒரு தேவனுடைய கனிகளால் நிறைந்திருந்தார். அவருடைய வாழ்க்கையில் நல்ல கனிகள் இருந்தது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கனிகள் இருக்கிறதா? உங்களோட பேசுறவங்க இயேசுவை பார்க்குறாங்களா? நல்ல அன்பு இருக்குதா? விட்டு கொடுக்குறீங்களா? சிரிச்சு அன்பா பேசுறீங்களா? ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்களை போல முகத்தை திருப்புறதுக்கு இன்னொருத்தன் பிறந்து தான் வரணும். எல்லாம் தெக்கத்தி புத்துறதுக்கு பேத்தியல் பேரன்கள். ஒருத்தன் ஒன்று சொல்லிடக்கூடாது, இனி அவன் நடப்பாக்க நான் கால் வைக்க மாட்டேன். அப்படி தெக்க திரும்பிற மூஞ்சி அவங்கள பார்த்தோன்னா. ஆனால் ஒன்றுமே இருக்க, சின்ன ஒரு பிரச்சனையே இருக்காது. பிரச்சனை என்ன செய்யாது? இருக்காது. அது ஒன்றுமே இருக்காது. சின்ன விஷயமா இருக்கும், அற்ப விஷயமா இருக்கும், ஒரு பிரியாணி சிக்கன் பீஸ் விஷயமா இருக்கும். ஆனால் அதுக்கு என்ன நடக்கும்? சண்டை, அடி பிடி. என்ன சாட்சியை நீங்க விட்டுட்டு போறீங்க? ஹல்லேலூயா. அன்னைக்கு நான் ஒரு சொல்ல கேவலமா இருக்கு, ஒரு ஊழியர் கூட்டத்துக்கு போயிருந்தேன். அங்க அடி. எதுக்கு தெரியுமா? அப்பளத்துக்கு அடி நடந்து. அன்னைக்கு தான் நான் கடைசியாக போனேன். உங்கள் ஊழியர் கூட்டம் வேண்டாம், உங்கள் என்ன சாட்சியை விட்டுட்டு போகிறோம்? அற்பமான விஷயங்களுக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் முகத்தை திருப்பிட்டு சண்டை போட்டுட்டு அவன் அப்படி பண்ணான்னு நான் அப்படி பண்ணுவேன் பழி தீர்க்க நினைக்கிற கூட்டம். யார் தெரியுமா? இன்னைக்கு கிறிஸ்தவங்களை மாதிரி பழி வாங்க யாரால முடியாது தெரியுமா? அது உங்களுக்கு மனசுக்குள்ளே இந்த யானை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்குமா, அந்த மாதிரி எப்போ கிடைக்கலாம் மிதிக்கலான்னு மனசுக்குள்ளேயே வச்சு ஜோமனி அப்படியே பைபிளை வச்சு ஜோமனிட்டே இருப்பாங்க. எப்போ கிடைக்கும் அப்படி சவுட்டி அப்படி சட்னி எடுக்கலான்னு பார்ப்பாங்க. ரெட்டியாக இருப்பாங்க. இயேசுவின் நாமத்தில் அவனை கட்டுறேன், ஜெபம் வேற. இந்த எலியா ஒரு இஸ்ரவேல் தேவன் யாருன்னு தெரியாத ஒரு சாரிபாத்தில் உட்கார்ந்திருக்கிறார். நல்லா புரியுதா? ஹல்லேலூயா. இஸ்ரவேல்லையே இஸ்ரவேல் தேவன் யாருன்னு தெரியல. இவர் புறஜாதி ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டு பாகால் தெய்வம் சாரிபாத்தில் அங்கே தான் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்களாம். பாகால் தெய்வத்தின் சிலையை வடிவமைப்பது சாரிபாத்தில். அந்த விக்கிரகத்தை செய்கிற ஊரில் இருக்கிற ஒரு பொண்ணு சொல்கிறா, பாகால் தெய்வம் இல்லை, நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் தான் உண்மையான தெய்வம். ஹல்லேலூயா. நீர் தேவனுடைய மனுஷன், உம்முடைய வாயிலிருந்து வர்ற தேவனுடைய வார்த்தை அப்படின்னு பாகாலுக்கு முன்னாடி கை கூப்பி நிற்கிற ஒரு பொண்ணு சொல்கிறாருன்னா எலியா எப்படி வாழ்ந்திருப்பார்னு யோசிப்பார். அப்போ ஒரு இடத்துல கூட எலியாவை பெயர் சொல்லி கூப்பிடல தெரியுமா? நீங்க வாசிச்சு பாருங்க. பிரச்சனை வரும்பொழுதும் தேவனுடைய மனுஷனே என்ன சொல்றா? ஏன்னா எலியா, நான் என்ன கற்பனை பண்றேன் தெரியுமா? அந்த வீட்டில் எலியா எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாரு? ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. எப்போ பார்த்தாலும் அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கிறார். எப்போ பார்த்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிச்சிட்டு இருக்கிறார். எப்போ பார்த்தாலும் ஆண்டவர்கிட்ட இருந்து பேசிக்கொண்டு தேசத்தின் திட்டங்கள் ஆண்டவர்கிட்ட வாங்கிட்டு இருக்கிறார். இந்த அம்மாவுக்கு புரிஞ்சிட்டு இவர் யாரு? இவருக்கு முழங்கால பார்த்து புரிஞ்சிட்டு இவர் தேவனுடைய மனுஷன். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் நம்மளை குறித்து என்ன சொல்றாங்க? அன்னைக்கு ஒரு அம்மா முன்னாடி, இங்கே இல்லை, முன்னாடி ஊழியம் செஞ்ச இடத்துல ஒரு அம்மா, பாஸ்டர் நான் வெள்ளிக்கிழமை ஆனால் நான் ஃபாஸ்டிங் பண்ணி நான் ஜெபம் பண்ணுவேன் பாஸ்டர். வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுவேன்? அவங்க பையன் இம்புடுகான இருக்கான், ஓடி வந்து சொல்ல, அங்கிள் போய் சொல்கிறாங்க அங்கிள்,
எனக்கு என்ன சொல்றது, அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அங்கிள் போய் சொல்றாங்க, அங்கிள் அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க அங்கிள் அப்படிங்க. எனக்கு சிரிக்கவா சீரியஸா இருக்கவான்னு தெரியல. உங்க பிள்ளைகளுக்கு என்ன முன்மாதிரி வச்சுட்டு போறீங்க? Praise the Lord. Hallelujah. நான் வந்து பெருமையாக சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது. நான் வேதாகம கல்லூரி படிக்கும் பொழுது இதில் காவாசி என்னை வெட்டி எடுத்தால் எவ்வளோ அவ்வளோதான் நான் இருப்பேன். ஒரு நாள் ஃபோட்டோ காட்டுறேன், நீங்கள் நம்ப மாட்டிய. ஃபோட்டோ காட்டினதை நம்புவேன். நாள் போக அந்த வெயிலில் லைட் ஆஃப் ஆனால் மறைஞ்சிற மாதிரி இருப்பேன். இதோட கருப்பாக இருப்பேன். அப்படி ஆள் கண்ணு மட்டும்தான் தெரியும், கண்ணும் பல்லு மட்டும்தான். அவ்வளோ வெயில், சாப்பாடு இருக்காது அங்கே. காலையில் அந்த காலத்தில் நாங்கள் நடத்தின பரிசுத்தவான் ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தனால அவரால் சரியாக கவனிக்க முடியலை. அங்கே இருக்கிற ஆர்கனைசேஷன் சரியாக இயங்காமல் இருந்தது. அது ஒரு வகையில் ஆண்டவர்களை இதுக்கப்புறம் இப்போ நல்லா நடக்குது, இப்போ ஃபஸ்ட் கிளாஸாக நடக்குது. ஆனால் அப்போ அது சரியாக நடக்கலை. சாப்பாடு காலையில் வெறும் சோறில் தண்ணி ஊற்றி நாங்கள் சாப்பிடுவோம். இரவில் வெறும் தண்ணி ஊற்றி கஞ்சி சாப்பிடுவோம். அந்த வெயிலுக்கு அதை சாப்பிட்டுட்டு 10 நிமிஷம் கழித்து திரும்ப பசிக்கும். சாப்பிட்டுட்டு வெளியே வருவோம், பசி எடுக்கும் மறுபடியும் அந்த வாலிப வயசில். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல அந்த காட்டுக்குள்ளே வச்சு தான் முதல்ல என் மேலே ஒரு ஜெப ஆவியை ஊற்றினார். அந்த வெயில் நிறைந்த அந்த வெக்க காற்று நிறைஞ்ச அந்த ஊரில் தான் கர்த்தர் என் மேலே ஜெப ஆவியை முதல்ல ஊற்றினார். ஹல்லேலூயா. அந்த வனாந்திரத்தில் வச்சு தான் அந்த காட்டுக்குள்ளே நான் ஜெபிக்கும் பொழுது கர்த்தரின் மேல் ஜெப ஆவியை ஊற்றினார். நான் பைபிள் காலேஜ் உங்களுக்கு தெரியும்ல, சீனியர் அப்புறம் ஜூனியர் அப்படி ஒவ்வொரு பேட்சாக வருவாங்க. நான் 3rd இயர் படித்து கொண்டிருக்கும் பொழுது, ஃபைனல் இயர் படித்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு அப்போ தான் ஃபஸ்ட் இயரில் ஒரு பையன் வந்து படித்து, அவன் 2nd இயர் படிச்சுட்டு இருக்கிறான். அவன் ஒரு நாள் இன்னொரு பையனும் அவனும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவன் வந்து இந்த பையன்கிட்ட கேட்குறான், நீ எப்போவுமே என் கிப்சன் கூட உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிற, எங்கள் கூடலாம் பேச மாட்டியா? எப்போவுமே நீ என் கூட இருந்து பேசிகிட்டு இருக்கிற, எதுக்கு அவன் கூடயே நீ பேசிகிட்டு இருக்கிற? நாங்கள் பஸ்ஸுக்கு போகும்போது 1 கிலோமீட்டர் நடக்கணும், 2 கிலோமீட்டர் நடக்கணும், திரும்ப பஸ் ஸ்டாண்டில் இறங்கி திரும்ப 3-4 கிலோமீட்டர் நடக்கணும். பாருங்கள், சாப்பாடெல்லாம் அதோட எல்லாம் கிளியர் ஆயிரும். இப்போ புரியுதா ஏன் நான் 4 கிலோ இதில் 3/4 கிலோ இருந்தேன்னு? அப்போது நடக்கும்போது தான் என் பக்கத்தில் தான் வருவார். என்னோட வயசு மூத்தவரானா நடக்கும்போதெல்லாம் என் பக்கத்தில் வருவார். இதையாவது பைபிளை பற்றி கேட்டுக்கிட்டே இருப்பார், நானும் சொல்லிக்கிட்டே இருப்பேன் எனக்கு தெரிஞ்சதை அந்த நேரத்தில் பேசிக்கிட்டு. அப்போ ஒரு பையன் கேட்டிருக்கிறான், நீ எப்போ அவர்கிட்ட மட்டும் தான் பேச, வேறு யார்ட்டையும் பேச மாட்டியான்? அவன் சொல்லியிருக்கிறாரு, இந்த 2 வருஷம் பைபிள் காலேஜில் பரிசுத்த ஆவியானவர் அவங்ககிட்ட இருக்கிறத மட்டும்தான் நான் பார்த்தேன்னு சொன்னார். நான் என்ன பெருமைப்படுத்தி சொல்ல. அவன் அப்புறம் என்னிட்ட வந்து சொன்னான், ஒன்றை தாண்டே பரிசுத்தம் இருக்கிறாராண்டே, எங்கள்கிட்ட இல்லையாண்டே அப்படின்னு நக்கலடி சிரிச்சுட்டு போனான். ஆனால் அவர் சொன்ன அந்த சாட்சி, 2 வருஷம் பைபிள் காலேஜில் அவங்ககிட்ட தான் நான் தேவாவியை பார்க்குறேன்னாரு. உங்களுக்கு அடுத்த சந்ததிக்கு நீங்கள் என்ன விட்டுட்டு போகிறீங்கிறது முக்கியம். இந்த எலியா ஒரு பெரிய ஜெப வீரனாக இருந்தார். அந்த புறஜாதி இருக்கிற அந்த அம்மா எலியாவை பார்த்து சொல்கிறாங்க, இவர் வாயை திறந்தாலே தேவ வார்த்தை தான் வருது. ஹல்லேலூயா. சாரிபாத் என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இரும்பை உருவாக்குற இடம், இரும்பு பட்டறை. எத்தனை பேர் இரும்பு பட்டறையை பார்த்துருக்கீங்க? இரும்பு பட்டறை, இரும்பை சூடாக்கி அடித்து உருக்கி உருவாக்குறது போல ஆண்டவர் எலியாவை அந்த இடத்துல வச்சு உருவாக்குனார். அப்போ கனிகள் சும்மா வெளிப்படாது. கனிகள் எப்படி வெளிப்படாது? ஆண்டவர் உருக்கி உடைப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாஸ்டர், எங்கள் மாமியார் பிரச்சனை தீரவே மாட்டேங்க பாஸ்டர். மாமியார் பிரச்சனை தீராது. உங்களுக்குள்ள பொறுமை என்கிற கனி உருவாகிற வரை அந்த பிரச்சனை தீராது.
ஆண்டவர் ஏன் உடைச்சி உருவாக்குறாரு? சில கனிகள் உங்களுக்குள்ள உருவாக்க. ஆண்டவரே நம்மை உடைச்சி உருவாக்குறாரு, சில கனிகள் நமக்குள்ள உருவாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஏன் சில இடங்களில் பொறுமைக்காக உருவாக்குறாரு, இச்சையடக்கத்தை உங்களுக்குள்ள உருவாக்க, கிருபை உங்களுக்குள்ள உருவாக்க, விசுவாசத்தை உங்களுக்குள்ள உருவாக்க. ஆண்டவர் நம்மை இந்த சாரிபாத்துக்குள்ள கொண்டு போவார். ஹல்லேலூயா. உடைச்சி உருவாக்குவார். கனிகள் அப்போதான் வெளிப்படும். அப்போ ஆண்டவர் உங்களை சில பகுதி வழியை நடத்தி கொண்டு போகிறாருன்னா உங்களுக்குள்ள கனிகள் வெளிப்படத்தான் ஆண்டவர் சாரிபாத்தின் அனுபவத்தில் உங்களை நடத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ முதல்ல சொன்னேன், தேவனுடைய ஜெப ஆவி உங்கள் மேல் இருக்கும் பொழுது உங்களுக்குள்ளிருந்து கனிகள் வெளிப்படும். நேரம் அடுத்தது வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 18:12 வாசிப்போம். 1 ராஜாக்கள் 18:12. ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை எடுத்து இப்போ இங்கே ஒரு மனுஷன் இருக்கிறாரு. அவர் பெயர் என்ன அப்படின்னா ஒபதியா. இந்த ராஜா ஒபதியா பார்த்து சொல்றார், ஒபதியா, என்ன ராஜாவே, இஸ்ரவேலில் ஒரு பச்சை புல்லு கூட இல்லை. நீ எங்கேயாவது போய் ஒரு பச்சை புல்லு அகப்படுமான்னு பாரு. ஒபதியா நடந்து போறாரு. திடீர்னு எதிராக யார் நிற்கிறா? எலியா நிற்கிறார். இத்தனை வருஷம் ஆகாபு வலை விரிச்சு நாயா பேயா ஓடி தேடின எலியா இப்போ திடீர்னு முன்னாடி நிற்கிறார். யாருக்கு முன்னாடி? ஒபதியாக்கு முன்னாடி. இதில் போக எலியா சொல்றாரு, நீ ஆகாப் ராஜாட்ட போய் சொல்லு, எலியா நான் வந்துட்டேன்னு போய் சொல்லு, நான் அவனை சந்திக்க வாரேன்னு சொல்லு, நான் இங்கே தான் நிற்கிறேன், அவனை பார்க்க சொல்லு. இப்போ ஒபதியா சொல்றாரு, ஐயோ போச்சே, நீர் ஒருவேளை நான் இந்த இடத்தை விட்டு போன பிறகு பரிசுத்த ஆவியானவர் உம்மை இந்த இடத்தை விட்டு வேறொரு இடத்துக்கு கொண்டு போயிட்டா ஆகாப்ட பொய் சொன்ன மாதிரி ஆகுமே, ஆகாப் என்னை கொண்டு போடுவானே, நான் ஆண்டவருக்கு பயந்த ஒரு மனுஷன்னு அவர் சொல்லி பயப்படுறார். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன தெரியுமா? அந்த நாட்களில் எலியா நிறைய நேரம் பரிசுத்த ஆவியினால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு டிரான்ஸ்போர்ட் ஆகியிருக்கார், டிரான்ஸ்மிட் ஆகியிருக்கார், அதாவது எடுத்து செல்லப்பட்டிருக்கிறார். இதுக்கு பைபிளில் நிறைய ஆதாரம் இருக்கு. ஹல்லேலூயா. பிலிப்பு புதிய ஏற்பாட்டில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனார். அதுபோல எசேக்கியேல் பழைய ஏற்பாட்டு நாட்களில் அவர் ஆவியில் எடுத்துக்கொள்ளப்பட்டார், இன்னொரு உலகத்தில் போய் பார்த்தார். யோவான் அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டார். பவுல் சொல்கிறார், நான் ஆவி சரீரத்தில் இருந்தனோ சரீரத்துக்கு வெளியே இருந்தனோ தெரியாது, ஆனால் ஆண்டவர் என்னை எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்ற 3ஆம் வானம் வரைக்கும் போனார். அப்போ அந்த நாட்களில் கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு மனுஷனை இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போனோம், அது ஸ்பீடாக நடக்கணும் அப்படின்னா ஆவியானவர் ஒரு மனுஷன் இன்னொரு இடத்துல இருந்து கொண்டு போயிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. லிட்ரலாக அந்த மனுஷங்க அப்படி தூக்கிட்டு அங்கே போயிடுவார் ஆண்டவர் அடுத்த இடத்துக்கு. இது நம்ப முடியாததாக இருக்குது. ஆனால் இது எலியாவுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு, பவுலுடைய வாழ்க்கையில் இது நடந்திருக்கு, பிலிப்புடைய வாழ்க்கையில் இது நடந்திருக்கு. சில பரிசுத்தவான்கள் சாட்சியில் நான் வாசிச்சிருக்கேன், இது நடந்திருக்கு. சாது சுந்தர் சிங் போன்ற பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பரிசுத்த ஆவியானவரால் கொண்டு செல்லப்படுறது. இதை நம்ப முடியாத ஒரு அற்புதம் இது. அப்படி நம்மகிட்ட பேசிட்டு இருப்பாங்க, திடீர்னு காணாமல் போயிடுவாங்க. எங்கே போனாங்கன்னு பார்த்தா திடீர்னு சென்னையில் இருப்பாங்க. ஹல்லேலூயா. நான் கடந்த நாட்களில் ஒரு சாட்சி கேள்விப்பட்டேன், நல்லா கவனிங்க. இது நம்ப முடியாத ஒரு சாட்சி. ஒரு தேவ ஊழியர்கிட்ட ஆண்டவர் சொன்னாரா, நீ அமெரிக்கா போகணும், இல்லை மும்பை, அப்படிதானே, மும்பை போகணும், அப்படிதானே கேள்விப்பட்டேன் சாட்சி. வெளிநாட்டுக்கா?
ஒரு வெளிநாட்டுக்கு நீ போகணும்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னாராம். இவர் கரெக்டு அமெரிக்கா போகணும்னு சொன்னாராம். இவருக்கு விசா கிடையாது, கையில் காசு கிடையாது, டிக்கெட் எடுக்க ஒன்றுமே கிடையாது. அந்த டிக்கெட் எடுக்க அந்த இதுக்கு போகும்பொழுது அங்கே போய் சொன்னாராம், நான் ஆண்டவருடைய ஊழியக்காரன், நான் ஊழியத்துக்காக போகிறேன், என்கிட்ட கையில் காசு இல்லை, விசா இல்லைன்னு. விடுவானா உள்ள பிடிச்சி திட்டி அவரை அனுப்பிட்டாங்க. இவருக்கு வெக்கம் தாங்களே, எல்லாரும் முன்னாடி என்னை திட்டாங்களே, எல்லாரும் முன்னாடியும் என்னை அசிங்கப்படுத்திட்டாங்களே, நான் பைபிளில் கையில் வச்சு நிற்கிறேன், எல்லாரும் முன்னாடியும் என்னை தகாத வார்த்தை சொல்லி அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க என்னை கேவலப்படுத்திட்டாங்களேன்னு சொல்லி வெட்கம் தாங்காமல் அழுக வந்ததுனால பாத்ரூம்குள்ளே, அந்த ஏர்போர்ட் இருக்கிற அந்த பாத்ரூம்குள்ளே ஓடி போய் அங்கே முகத்தை கழுவி அழுது கொண்டு இருந்தாரா. ஆண்டவரே, நீர் சொல்லி தானே நான் இங்கே வந்தேன், விசா இல்லாட்டாலும் பரவாயில்ல, நான் உன்னை கொண்டு போகிறேன்னு சொல்லி தானே வந்தேன், ஏதோ ஒரு அற்புதம் நடக்கும்னு சொல்லி தானே நான் இங்கே வந்தேன், இல்லை நீர் சொல்லி வந்தானா, இல்லை நானாக தான் கற்பனை பண்ணானான்னு சொல்லி ஒரு சின்ன குழந்தை போல என்னை கேவலப்படுத்திட்டாங்களேன்னு சொல்லி அழுது கொண்டு இருந்தார். நல்லா அழுது முடிச்சு முகத்தை கழுவி சரி நீ வீட்டுக்கு போகலான்னு அந்த பாத்ரூம் வெளியே அந்த பாத்ரூம்குள்ள மெயின் டோரை திறந்து கால் எடுத்து வைக்கிறாராம். அமெரிக்கா ஏர்போர்ட்டில் நிற்கிறாராம். நம்ப முடியாத ஒரு சாட்சி. பாத்ரூமுக்கு உள்ளே போனது மும்பை ஏர்போர்ட்டில், வெளியே கால் வச்சது அமெரிக்கா ஏர்போர்ட்டில். எப்படி புலி போய் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கண் இமைக்கும் நேரத்தில் கொண்டு போனார், அதே போல அந்த ஊழியருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்தார். இன்னைக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட கிரியைகளை அவசியமானால், தேவைப்பட்டால், நம்முடைய பெருமைக்காக அல்ல, அவருடைய ராஜ்யத்தின் தேவையின் அடிப்படையில் கர்த்தர் செய்து கொண்டு தான் இருக்கிறார். எலியாவுக்கு அப்படி நடந்துதான். எலியா பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டார்ல, அப்பவும் அங்கே இருந்த இஸ்ரவேல் புத்திரர்கள், அந்த தீர்க்கதரிசன புத்திரர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? எலியாவை தேடுறதுக்கு மலைகளுக்கும் நிறைய இடங்களுக்கும் ஆட்கள் அனுப்புனாங்க. அப்படின்னா அன்னைக்கு பரவலான ஒரு பேச்சு இருந்தது. என்னதுன்னா, எலியா என்ன பண்ணுவார், அடிக்கடி பரிசுத்த ஆவியானவரால் எடுத்துக்கொள்ளப்படுவார்னு பரவலா இஸ்ரவேலுக்குள்ள நம்பிக்கை இருந்தது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இஸ்ரவேலுக்குள்ள ஒரு பரவலான ஒரு நம்பிக்கை இருந்தது. என்னன்னா, எலியா அடிக்கடி பரிசுத்த ஆவியினால் என்ன பண்ணுவார், எடுத்துக்கொள்ளப்படுவார். அவர் அடிக்கடி காணாமல் போயிடுவார். எலியா பரலோகத்துக்கு போனது கூட யாரும் நம்பலை. அவர் எங்கேயாவது மலைக்கு ஆவியானவர் கொண்டு போயிருப்பார்னு ஒரு கூட்டம் மலையில் போய் தேட போனாங்களாம். அவங்க சலித்து போகிற வரை தேடினாங்களாம் எலியாவை. ஏன்னா அன்னைக்கு ஒரு பேச்சு அப்படி இருந்தது. எலியா அவருக்கு பஸ்ஸு காரெல்லாம் தேவை கிடையாது, குதிரைலாம் தேவை கிடையாது. ஆவியானவர் அவரை தூக்கிட்டு போயிடுவார் தேவைப்பட்டுச்சுன்னா. சில இடத்துக்கு நடந்து போயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எலியா வாழ்ந்தார். இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஜெப ஆவி உங்களுக்குள்ள வரும்பொழுது உங்கள் சரீரம் பரிசுத்த ஆவியின் அக்கினியால் பற்றி எரிய ஆரம்பிக்கும். அதாவது முழுமையாக உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் தேவ ஆவியால் ஆட்கொள்ளப்படும். இதை நான் இன்னும் கொஞ்சம் விளக்க விரும்புகிறேன், நல்லா கவனிங்க. இயேசு பேதுருவை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். மார்க்கு 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில். ஒருவர் அதை வாசிங்க, அப்புறம் நான் இதை விளக்குறேன். மார்க்கு 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் வாசிங்க. எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் கட்டிந்து கொண்டார். மார்க் அந்த வார்த்தை அழகாக எழுதுறார், கட்டிந்து கொண்டார். சரி, இயேசு ஏன் திரும்பி பார்த்து, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், ஏன்னா நிறைய பேருக்கு கொஞ்சம் டயர்டாகிற மாதிரி இருக்கு, பதில் சொல்லுங்க. இயேசு திரும்பி பார்க்கும் பொழுது பேதுரு நின்னாரா, பிசாசு நின்னா? பேதுரு நின்னா. அப்போ ஏன் ஆண்டவர் அவனை பிசாசுன்னு சொன்னார், இல்லை சாத்தான்னு சொன்னார்? பதில் சொல்லுங்க, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. இயேசு சொல்ல, நான் பரலோகம் சரி, நான் எருசலேம் போக போகிறேன், அடிக்கப்பட போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே பேதுரு கூப்பிட்டு சொல்கிறார், அப்படிலாம் சொல்லக்கூடாது, நீங்கள் எங்களுக்கு ஃபுல்லாக 99 வயசு வரை நீங்கள் எங்கள் பூமியில் இருக்கணும், நீ சாவப்படாது அப்படின்னு சொன்னோன்னா ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார், என் பின்னாடி போ பிசாசுன்னார்.
ஏன் அது அன்னைக்கு பேதுரு தானே நின்னா? நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இப்போ இன்னொரு கேள்வி நான் கேட்குறேன். நீங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியில் நிரம்புறீங்க, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்கள் மேலே வருது, எங்கே வந்து இறங்குது சொல்லுங்க? இல்லை, இந்த செய்திக்கு சம்பந்தமாக தான் போயிட்டுருக்கேன். சரீரத்திலையா, இருதயத்திலையா? ஒரு சவுண்டு வந்து கரெக்டாக சொன்னீங்க. எங்கே வந்து? ஆவியில். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புறாருல, நீங்கள் ஆவியில் நிரம்போது எங்கே வர்றார் தெரியுமா? உங்கள் ஸ்பிரிட் மேன், உங்கள் ஆவியில் வர்றார். மனுஷ ஆவியோடு அவருடைய ஆவியை அவர் இணைத்துக் கொள்கிறார். அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா பரிசுத்த ஆவியால் நிரம்புகிறோம். பரிசுத்த ஆவியில் என்ன பண்ணுறோம்? நிரம்புகிறோம். இப்போ மனுஷன் 3 விதமாக இருக்கிறான்: ஆவி, ஆத்துமா, சரீரம். இந்த பரிசுத்த ஆவியில் இறங்குற இந்த ஆவியானவர், இல்லை மனுஷ ஆவியில் இறங்குற ஆவியானவர், நாள் போக நாள் போக இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்க, இல்லை இதில் நீங்கள் வளர்ந்தீங்கன்னா உங்கள் ஆத்துமாவை ஆட்கொள்வார். அப்படி தான் உங்கள் கேரக்டர்லாம் மாறும். சில விஷயங்களை நீங்கள் வெறுக்க ஆரம்பிப்பீங்க. உங்கள் பேச்சு மாறும், உங்கள் நடக்க மாறும், உங்கள் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் மாறும், எல்லாமே மாறும். காரணம் என்னன்னா உங்கள் ஆத்துமா ஆவியானவரால் என்ன பண்ணுது? ஆட்கொள்ளப்படுது. 3வது ஸ்டேஜ் என்ன தெரியுமா? உங்கள் சரீரம் பரிசுத்த ஆவியால் ஆட்கொள்ளப்படுது. இதுதான் நிறைய பேர் இதில் தோற்று போகிறாங்க. எல்லாரும் இந்த ஆத்துமாவோடு நின்றுவாங்க. ஆனால் எலியா பரிசுத்த ஆவியானவரால் எதுவரைக்கும் ஆட்கொள்ளப்பட்டிருந்தார்னா, அவருடைய சரீரமும் அவருடைய சரீரத்தில் எலும்புகளும் நரம்புகளும் ஒவ்வொரு செல் கூட பரிசுத்த ஆவியால் நிரம்பி இருந்ததுனால அவரை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஆவியானவர் ஈஸியாக இருந்தது. பவுலை ஒரு இடத்துல இருந்து பரதேசிக்கு கண் முழிக்கிற அதை கண் தட்டுற நேரத்தில் கொண்டு போக ஆவியானவரால் முடிந்தது. காரணம், அவருடைய சரீரம் ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. சரி, பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள வரும்பொழுது முதல்ல என்ன பண்ணுறான் தெரியுமா? அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக செய்கிறான். முதல்ல அவன் சரீரத்தை வந்து பாதிக்கிறான். பிற்பாடு என்ன பண்ணுறான்? அவன் எலும்புக்குள்ளெல்லாம் போய் உட்காந்துக்கும். வசனம் இருக்கு, நான் எடுத்தாரேன். அதுக்கப்புறம் அவன் ஆத்துமாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை கரைப்படுத்தி கடைசியில் தான் அவன் ஆவியை வந்து பிடிச்சி அவன் வாழ்க்கையை அழிக்கும். ஹல்லேலூயா. யோபு 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது, ஒரு மனுஷன் செய்கிற பாவம் அவன் எலும்புக்குள்ள போய் அடைப்பட்டிருக்குமா. ஒரு மனுஷன் செய்கிற பாவம் எங்கே போய் அடைப்பட்டிருக்கும்? எலும்புக்குள்ள போய் அடைப்பட்டு இருக்கும். ஹல்லேலூயா. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்க எலும்புக்குள்ள என்ன இருக்கு? உங்க சரீரத்தை ஆவியானவர் ஆட்கொண்டு இருக்கிறாரா? எங்க நீங்க உங்க ஆவியே ஆவியானவர் ஆட்கொள்ளப்பட்டிருக்கு, ஓகே. ஒரு சிலருக்கு உங்க ஆத்துமா ஆவியானவர் ஆட்கொள்ளப்பட்டிருக்கு, ஓகே. ஆனா உங்க சரீரம் ஆவியானவர் ஆட்கொள்ளப்பட்டிருக்கா? இதான் 3rd ஸ்டேஜ், தான் ஃபைனல் ஸ்டேஜ். எலிசா அப்படின்னு ஒரு மனுஷன் வாழ்ந்தார். அந்த மனுஷன் வாழும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் சரீரத்தை ஆட்கொண்டு வச்சிருந்தாராம். இப்போ எலிசா செத்து போயிட்டார். அன்னைக்கு வந்து இந்த மலையை குடைஞ்சி தான் பாடியை உள்ள வைப்பாங்க. அது நிறைய சேம்பர்ஸாக நிறைய பகுதிகளாக இருக்கும். ஒவ்வொரு சரீரத்தையும் ஒவ்வொன்றா வைப்பாங்க. அந்த சரீரம் அழுகி போக 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 அதை பதப்படுத்திட்டே இருப்பாங்க. அது எலும்பு வந்ததுக்கப்புறம் அந்த எலும்பை எடுத்து அது பக்கத்திலே பழைய ஏற்பாடு நாட்களில் ஒரு குழியை தோண்டி அந்த எலும்பு அதுக்குள்ளே வச்சு அந்த மனுஷன் நினைவாக வச்சுருவாங்க. அதனால தான் பிதாக்களோட படுத்து கொண்டான் அப்படின்னு நம்ம பழைய ஏற்பாடு நிறைய இடத்துல வாசிக்கிறோம். இப்போ எலியா வந்து அவருடைய சரீரம் ஃபுல்லாக அழுகி எலும்பு மட்டும் அதுக்குள்ளே கிடக்குது. இப்போ எலியாவுக்கு பக்கத்தில் இன்னொரு பாடி அடக்கம் பண்ணோன்னு கொண்டு வராங்க. கொண்டு வரும்பொழுது திடீர்னு யுத்தத்துக்கு அந்த எதிர்நாட்டு வந்ததுனால பயந்து என்ன பண்ணாங்கன்னா, பாடியை தூக்கி எலியா இருந்த அதே அறைக்குள்ள தூக்கி போட்டுட்டு ஓடிட்டானுங்க. பைபிள் சொல்கிறது, எலியாவின் எலும்புக்குள்ள இருந்த அக்னி என்ன பண்ணிச்சான்? அந்த டெட் பாடி மேலே பட்டோன்னு அந்த டெட் பாடி எழும்பிட்டான் உயிரோட. அப்போ ஒரு பரிசுத்த ஆவியானவர், நான் சொல்கிறேன், இந்த ஜெப ஆவி உங்கள் மேலே வந்துச்சுன்னா உங்கள் சரீரம் தேவ ஆவியால் ஆட்கொள்ளப்படும். வெறும் உங்கள் ஆவியும் ஆத்துமா மட்டுமல்ல.
ஹல்லேலூயா. நம்ம ஏன் ஆவியோட நமக்கு ஆத்மாவோட நம்ம அனுபவம் நிற்கிதுன்னா, நம்ம அத்தி பூத்தாப்பில் தான் ஆவியில் நிரம்புவோம், இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் தான் ஆவியில் நிரம்புவோம். ஆனால் இந்த ஜெப ஆவி உங்கள் மேலே வந்துன்னா உங்கள் சரீரம் தேவ ஆவியால் என்ன பண்ணப்படும்? நிரப்பப்படும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்கள் சரீரம் தேவ ஆவியால் ஆட்கொள்ளப்படும். எனக்கு தெரிந்த ஒரு தேவ ஊழியர், அவர் ரட்சிக்கப்பட்டு, இப்போ அவர் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்ட பிறகு அவர் சொல்றார், 6 மாதம் அவரால் பரிசுத்தமாக வாழ முடியலை. கண்ணை மூடி தூங்குனா, ஏன்னா அவர் சொல்ற 18 வருஷம் நான் உலகத்துக்குள்ளே இருந்துட்டு வந்தேன். எத்தனை வருஷம்? 18 வருஷம். இப்போ அந்த பிசாசுக்கு என்னை விட மனசு இல்லை. என் சிந்தனை எல்லாம் பிசாசுக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்ததுனால ரட்சிக்கப்பட்ட 6 மாதம் ஆன பிறகும் சொப்பனம், இச்சையின் சொப்பனங்கள் வரும். கண்ணை மூடுனா படத்தில் இந்த படம் ஓடுற மாதிரி இச்சையின் காரியங்கள் அவர் கண்ணு முன்னாடி ஓடும். அவர் எவ்வளவோ தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள சரீரத்தை கீழ்ப்படுத்த முயற்சி பண்ணியும் அவருக்கு நடக்கலை. ஊழியக்காரங்கள்ட்ட போய் சொல்லுவாராம், எனக்கு இப்படி இச்சையின் போராட்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு. யாருக்கும் விட தெரியல. எல்லாரும் நீ ஜோம் பண்ணு, பைபிள் படி, இதான் சொல்லுவாங்களாம். எல்லாரும் என்ன சொல்லுவாங்களா? ஜோம் பண்ணி பைபிள் படி. இவரும் ஜோம் பண்ணி பைபிள் படிச்சு தான் இருக்கார். ஆனால் ஒன்றும் மாறின மாதிரி இல்லை. ஒரு நாள் இவருக்கு தாங்க முடியல வேதனை. ஆண்டவரே, நான் இத்தனை வருஷம் இந்த உலக சாக்கடைக்குள்ள கிடந்துட்டு இப்போ தான் ரட்சிக்கப்பட்டு நான் உம்முடைய பிள்ளையா மாறி இருக்கிறேன். நீர் ஜீவனுள்ள தேவன், நான் உங்களை எவ்வளவோ நேசிக்கிறேன், அது உங்களுக்கு தெரியும். ஆனாலும் நான் உங்களை நேசித்தாலும் இந்த உலகத்தை என்னால் விட முடியலை, இந்த பாவ இச்சையினால் விட முடியலைன்னு சொல்லி அழுதாராம். ஆண்டவர் அந்த நேரத்தில் அவர் மேலே, அவர் சரீரத்துக்கும் மேலே ஒரு பெரிய அக்கினி அபிஷேகத்தை அவர் மேலே ஊற்றினாராம். அவர் சொல்கிற பல மணி நேரம் அந்த அபிஷேகத்துக்குள்ளே இருந்து நான் வெளியே வந்ததுக்கு பிறகு தான் என் சிந்தனையில் ஒரு மாற்றம் உண்டாச்சு. அதுக்கப்புறம் தான் ஜெபிக்கணும், பைபிள் படிக்கணும், ஊழியம் செய்யணும், ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஆசை வர ஆரம்பிச்சுதான். அது வரைக்கும் அந்த ஆசை இல்லை. ரட்சிக்கப்பட்ட பிறகு நல்ல கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆசை என்ன இல்லை, ஜெபிக்கணும், பைபிள் படிக்கணும் ஆசை இல்லை. ஆனால் என்னைக்கு அந்த அபிஷேகம் அவர் மேலே, அந்த அக்கினி அவர் மேலே இறங்கிச்சோ, அதுக்கப்புறம் தான் ஊழியம் செய்யணும், ஆண்டவருக்காக நிற்கணும், ஆண்டவருக்காக வாழணும், எப்படியாகிலும் சில ஆத்துமாக்கள் ஆண்டவருக்கு ஆதாயப்படுத்தணும், நம்ம சாகிறதுக்கு முன்னாடி ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை, இந்த எண்ணெல்லாம் அவருக்குள்ளே வர ஆரம்பிச்சுது. ஹல்லேலூயா. உங்கள் மேலே தேவ ஆவியின் அக்கினி, ஜெப ஆவி உங்கள் மேலே இருக்கும் பொழுது இறங்கி வரும். ஹல்லேலூயா. உங்கள் சரீரம் தேவ ஆவியால் ஆட்கொள்ளப்படுகிற ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைச்சின்னா உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எரேமியா சொல்றார், என்னுடைய எலும்புக்குள்ள அக்கினி அடைப்பட்டு இருக்கு. எரேமியா 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அதை சொல்கிறார். என் எலும்புக்குள்ள என்ன இருக்கு? அக்கினி இருக்கான். சொல்ல முடியுமா நம்மளால? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. முழு இஸ்ரவேல் ஆண்டவரை வெறுத்த பிறகும், ஆண்டவரை வேண்டான்னு சொன்ன பிறகும் எரேமியால விட முடியல. காரணம், எரேமியாக்குள்ள இருந்த அந்த அக்கினி. ஜெப ஆவி உங்க மேல் வரும் பொழுது உங்க எலும்புகள் நரம்புக்குள்ளெல்லாம் அக்கினி பாயும். உங்களால் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யாமல் இருக்கவே முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் என்கிற ஒரு துடிப்பு எப்பொழுதும் உங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதும் உங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். மூன்றாவதாக, இந்த ஜெப ஆவி ஒரு மனுஷனுக்குள் வரும்பொழுது என்ன நடக்கிறது? 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் ஒரு நாள் ஒரு 40 நாட்கள் உபவாசித்து ஜெபித்து கொண்டிருந்தாராம் சபையில் இருந்து. திடீரென்று அந்த சபை வாசல்ல ஒரு பெண் ஆட்டோவில் இறங்கினாலாம். இந்த
ஊழியருக்குள்ள பிசாசுகளை துரத்துகிற ஒரு வல்லமை. அவர் சொல்கிறார், எப்பொழுதெல்லாம் பிசாசுகள் எனக்கு முன்னாடி வருகிறதோ அவையெல்லாம் அப்படியே முழிச்சு கொடுத்துட்டு நிற்கும், இல்லை பயந்து நிற்கும் என்னை பார்த்து. ஆனால் இந்த பெண் மட்டும் அப்படி இல்லை. ஆட்டோலேருந்து இறங்கின உடனே அப்படியே நெஞ்சை நிமித்திட்டு ஒரு ஆண் நடப்பது போல் அப்படியே கையை காலை வீசிட்டு சபைக்குள்ளே வந்து நின்றுச்சு. அது ஆளும் பெரிய உருவம். இங்கே யார் அவரு? அந்த ஊழியக்காரர் பேரை சொல்லி கூப்பிட்டுச்சு. இவர் சேரில் உட்காந்துட்டு சொன்னாரா, ஏய் நான் தான் அது, உனக்கு என்ன வேணும்? அவர் சொல்லிச்சான், இன்னையோட இந்த இடத்துலேருந்து மூட்டை முடிச்சை கட்டிட்டு ஓடிரு. இன்னையோடு இந்த இடத்துல நீ ஊழியம் செய்யக்கூடாது. இவர் சொன்னார, நான் இங்கே ஊழியம் செய்கிறதுனால உனக்கு என்ன பிரச்சனை? நான் தான் இந்த பகுதியை ஆளுகை செய்கிற தலைமை பிசாசு. அதான் அது அப்படி நடந்து வந்தது. நான் யாரு? தலைமை பிசாசு நான் தான். நீ ஊழியம் செய்கிறது எனக்கு பிடிக்கல. நீ ஒவ்வொரு ஆராதனையிலும் ஜனங்களை விடுதலையாக்கி இந்த ஏரியாவில் இருக்கிற பிசாசை கொஞ்சம் கொஞ்சமாக துரத்திட்டு இருக்கிற எனக்கு பிடிக்கல. மரியாதைக்கு இந்த இடத்த விட்டு ஓடிரு, இல்லைன்னா உன்னை நான் அழிச்சிருவேன்னு சொல்லிச்சேன். இவரை வைராக்கியத்தோடு எழும்பி அதுக்கு தலையில் கையை வச்சு அந்த பிசாசை துரத்துனாராம். அது சொல்லிச்சான், நான் சாத்தானால் நேரடியாக அனுப்பப்பட்ட பிசாசு அப்படின்னு பயங்கர சவால் விட்டுதான். அதுக்கு முன்னாடி அவர் சொன்னாராம், இந்த ஊரில் எத்தனையோ ஊழியம் இருக்கு, நீ எதுக்கு ஏன் சர்ச்சுக்குள்ளே வந்த? இந்த ஊரில் எத்தனையோ ஊழியம் இருக்கு, நீ எதுக்கு இங்கே வந்த? அது சொன்ன பதில் இவரை ஷாக் பண்ண வச்சுதான். அது சொல்லிச்சான், அவங்களாம் என்னை டிஸ்டர்ப் பண்ணலை. என்ன அப்படி உட்காந்துருக்கிய? என்ன பண்ணுறாங்க? ஊழியந்தான் பண்ணுறாங்களாம். ஆனால் அது சொல்லுது என்ன பண்ணலையா? எல்லாம் காத்து போன பலூன். இவர் அதிர்ந்து போனாராம். அந்த சர்ச் இந்த சர்ச்சுன்னு பேர் சொல், அவங்கெல்லாம் என்ன டிஸ்டர்ப் பண்ணல, சும்மா ஆட்டம் பாட்டம் தான். நீ மட்டும்தான் என்ன தொந்தரவு பண்ணுற, அதனால தான் நான் நேரடியாக வந்தேன் உன்னை பார்க்கணும்னு. அப்போ ஊழியம் செஞ்சால் கூட பிசாசை டிஸ்டர்ப் பண்ணாமல் என்ன பண்ண முடியும்? கிறிஸ்தவனாய் வாழ்ந்தால் கூட பிசாசை தொந்தரவு பண்ணாமல் வாழ முடியும். பெந்தேகோஸ்தே சபையில் ஆராதிச்சாலும் பிசாசை டிஸ்டர்ப் பண்ணாமல் தொந்தரவு பண்ணாமல் அவனுக்கு இசைஞ்சி வாழ முடியும். ஆனால் அந்த ஜெப ஆவி உங்க மேல் வரும் பொழுது நீங்க பிசாசின் ராஜ்யத்துக்கு சவாலாய் கர்த்தர் உங்களை நிறுத்துவார். ஹல்லேலூயா! இந்த பிசாசின் ராஜ்யத்துக்கு உங்களை சவாலா நிறுத்துவார். இந்த எலியா இந்த பாகால் தெய்வம்னு சொன்னா எல்லாருக்கும் தொட நடுங்கும். பாகால்னா அவ்வளவு பிரதான தெய்வம். ஆனால் அவர் என்ன சொல்லி கேலி பண்ணுறாரு தெரியுமா? நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வார்த்தை சொல்லி அவர் கேலி பண்ணுறார், பரியாசம். 27ஆம் வசனத்தில் பாருங்க. பரியாசம் பண்ணி, நீ போட சத்தம் பத்தலை, நல்ல சத்தமூட்டு கூடு. அவன் எப்படி சொல்றான் பாருங்க. ஹல்லேலூயா! அந்த யாரு? நீ தான் பெரிய தெய்வம்னு சொல்லி அவனை என்ன பண்ற, தலையெழுத்துக்கு வச்சு கொண்டாடுற. எனக்கு அவன் இந்த 1ஆம் கிளாஸ் டவுசர் போட்டுட்டு ஸ்கூலுக்கு போற பையதான். ஹல்லேலூயா! ஒரு ஜெப ஆவி இருக்கிறவனுக்கு தான் இந்த தைரியம் இருக்கும், இந்த தைரியம் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா! நிறைய ஊழியக்காரங்க, நான் பெருமையாக சொல்ல நினைக்காதீங்க, தப்பாக சொல்ல நினைக்காதீங்க. ஒருவேளை ஊழியர்கள் இதை கேட்டால் மாறணும் நான் சொல்கிறேன். சிலர் சொல்கிறாங்க வேற ஒரு ஊழியரை தேடி போகிறாங்க. எதுக்கு? அவங்க வாழ்க்கையில் விடுதலைக்காக எங்கே போகிறாங்க? வேற ஒரு பாஸ்டர் தேடி போகிறாங்க. ஏன் தெரியுமா? அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் எங்கள் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ண பயப்படுறார். எப்பொழுதெல்லாம் எங்கள் தலையில் கை வச்சு எங்களுக்கு ஜெபம் பண்ணுறாரோ அவருடைய குடும்பத்தில் வர்ற பிரச்சனை, பிசாசின் போராட்டத்தை தாங்க முடியாமல் அவர் இப்போ தலையில் கை வைக்கதே நிப்பாட்டிட்டாரு. அதனால நாங்கள் விடுதலைக்காக வேற ஒருத்தரை தேடி வந்திருக்கோம், உங்களை தேடி வந்திருக்கோம். பயம். பிசாசு என்னத்தையோ பண்ணிடுவானோ, கடிச்சிருவானோ, பிடிச்சிருவானோ, அடிச்சிருவானோ, பயம்.
ஒரே ஒரு காரியம் சொல்லட்டா, தாழ்மையாக சொல்கிறது, ஜெபாவி இல்லை உள்ள அக்கினி இல்லாதான் பயப்படுறான். இங்கே சொல்கிறான் பாருங்க, அவன் தெய்வனாம. ஹல்லேலூயா. அடுத்து வாசிங்க. அவன் தியானத்தில் இருப்பான். அவன் எங்கே இருப்பான்? அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது ஏதாவது ஒரு பிஸியாக கணக்கு எழுதிட்டு இருப்பான், அல்லது பிரயாணம் போயிருப்பான். ஹல்லேலூயா. ஏன்னா அவன் உறங்கி அவன் என்ன பண்ணுவான்? உறங்குவான். அவனை நீங்கள் தான் எழுப்பணும், சத்தமோட்டு கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. அந்த ஜனங்கள் என்ன பண்ண தெரியுமா? கத்தியை வச்சு கீறி ரத்தம் வடிய பாகால கூப்பிடுறான். ஒரு சத்தமும் வரல பாகாலால். ஆனால் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த பாகாலால் அக்னியை கொண்டு வர முடியுமா? பதில் சொல்லுங்க. முடியும். ஏன்னா அவன் மின்னலின் தேவன். யாரின் தேவன்? இந்த ஜனங்கள் ஏன் சவாலுக்கு ஒத்துக்கிட்டாங்க தெரியுமா? நிறைய நேரம் பாகால் அக்னியை கொண்டு வந்திருக்கு, ஆனால் அன்னைக்கு அதால் கொண்டு வர முடியல. ஏன் தெரியுமா? ஜெப ஆவி உள்ளவன் அதை கட்டி வச்சிருந்தான். அன்னைக்கு அதை அசைய முடியாது, இப்படி கழுத்தை பிடிச்சி வச்சிருந்தான். அன்னைக்கு எலியாவுக்கு 100க்கு 150% தெரியும், நான் அதை கட்டி வச்சிருக்கேன், நான் அவுத்தா உரிய அதால் அக்னியை கொண்டு வர முடியாது. பிசாசுகளும் அற்புதம் செய்யுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிசாசும் அற்புதம் செய்யும். ஆனால் ஒரு ஜெபிக்கிற மனுஷனால தான், ஜெப ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் கிருபையின் ஆவியும் பெற்ற ஒரு மனுஷனால தான் அதை கட்ட முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏன் நம்மளால் பிசாசுகளை கட்ட முடியலை? குடும்பத்தில் போராடுகிற ஆவிகளை கட்ட முடியலை? நமக்குள்ள ஏதோ ஒரு குறைவு இருக்கு. சந்ததியாய் குடும்பங்களை அழிச்சு கொண்டிருக்கிற சில சாபத்தின் ஆவிகளை ஏன் நம்மளால் அழிக்க முடியல? நமக்குள்ள சில குறைவுகள் இருக்குதோ. இந்த ஜெப ஆவி யார் மேல் இருக்கிறதோ அவர்கள் தான் கர்த்தர் தெய்வம் என்று என்ன செய்ய முடியும்? நிரூபிக்க முடியும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் படிக்கிற இடத்துல, நீங்கள் ஊழியம் செய்கிற இடத்துல, நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல கர்த்தர் தெய்வம் என்று நீங்கள் என்ன பேசினாலும் நீங்கள் நிரூபிக்கணும்னா உங்கள் மேலே ஒரு ஜெப ஆவி இருக்கணும். ஹல்லேலூயா. உங்கள் மேலே ஒரு ஜெப ஆவி இருக்கணும். இன்னைக்கு நம்ம மேலே ஜெப ஆவி விண்ணப்பத்தின் ஆவியும் கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றினால் எவ்வளவு நல்லா இருக்கும். 3 காரியங்கள் நான் சொன்னேன். இந்த ஜெப ஆவி உங்கள் மேல் வரும்பொழுது நீங்கள் சாட்சி உள்ளவர்களாய், கனி நிறைந்தவர்களாய் மாறுவீங்க. 2வது, உங்கள் சரீரம் முழுவதும் தேவ அக்கினியால் அது நிரம்பி இருக்கும். தேவன் உங்களுடைய சரீரத்திலிருந்து அவர் உங்களை தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. 3வதாக, இந்த ஜெப ஆவி விண்ணப்பத்தின் ஆவி உங்களுக்குள்ள இருக்குமானா நீங்கள் பிசாசின் ராஜ்யத்துக்கு சவாலாக மாறுவீங்க. உங்கள் குடும்பத்தை கெடுத்து கொண்டிருக்கிற ஏதோ ஒரு பிசாசு ஏதோ ஒரு மறைவிடத்திலிருந்து போராடி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. சில குடும்பத்தில் போய் சில காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது பிசாசின் போராட்டம்னு. கணவன் மனைவியை குறை சொல்கிறாங்க, மனைவி கணவனை குறை சொல்கிறாங்க, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்கி இது ஒரு பிசாசின் போராட்டம்னு. குடும்பத்தில் விவாகரத்தின் ஆவிகள் போராடி கொண்டு, சண்டையின் ஆவிகள் போராடி கொண்டிருக்கிறது. பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் சண்டைகள், குடும்பத்தில் பொருளாதார பிரிவினைகள், சண்டைகள், பிரச்சனைகள், அழுகை, இதெல்லாம் சில பிசாசின் ஆவிகள். ஆனால் இவங்களுக்கு தெரியலை, அதை கண்டுபிடிக்க தெரியலை, அதை துரத்த தெரியலை, வீட்டுக்குள்ளே வரவிடாமல் அதை தடுக்க முடியலை. காரணம் என்ன தெரியுமா? ஒரே விஷயந்தான், கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் அவங்க மேலே இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய தாகத்தை நாம் அறிந்து கொள்வோம், தீர்ப்போம். அந்த கிருபையின் ஆவி விண்ணப்பத்தின் ஆவியும் அன்னைக்கு தாவீதின் மேல் இருந்தது போல ஒரு விசையா நான் மீண்டும் இந்த பூமியின் மேல் ஊற்றுவேன்னு சொன்னீரே, என் மேலே அந்த சகரியா 12:10 சொல்லப்பட்டது போல என் மேலே ஊற்ற மாட்டீரான்னு சொல்லி இன்னைக்கு நம்ம கேட்கிறவளாய் நாம் மாறினால் கண்டிப்பாக நம்ம குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கிற கிரியை அழிக்க நம்ம வேற ஒருத்தர்கிட்ட தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நாமவே அந்த பிசாசை துரத்த முடியும்.
நாம குடும்பத்துக்குள்ள, வீட்டுக்குள்ள, நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையில் போராடுகிற ஆவியை நாமவே துரத்த முடியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த பிசாசின் ராஜ்யத்துக்கு ஒரு சவாலாண்டவர் உங்களை நிறுத்த முடியும். ஒரு சவாலாண்டவர் உங்களை நிறுத்த முடியும். எத்தனை பேருக்கு ஆசை நம்ம எல்லாம் எழும்பி நிற்கலாமா? நம்ம எல்லாம் தெய்வ சமூகத்தில் எழும்பி நிற்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்ச நேரம் நம்ம ஜெபித்து, ஆண்டவரே, அந்த தாவீதுக்கு மேல் இருந்த அந்த ஜெப ஆவி, ஆண்டவரே, எலியாவுக்கு மேல் இருந்தது, உங்க மேல் இருந்ததப்பா, என் மேல் அதை ஊற்றுன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து கேட்போமா? ஹல்லேலூயா, ஹல்லே. உண்மையா நீங்கள் கேட்பீங்கன்னு சொன்னால், உண்மையா நீங்கள் கேட்பீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்கள் மேலே ஊற்ற நல்ல தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் தாகத்தோடு உண்மையாக அதை கேட்க விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. வாய்களை திறந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகிலும் நம்ம ஜெபித்து அந்த கிருபை ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இந்த இடத்துலேருந்து நம்ம கடந்து செல்ல போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் மேல் அந்த கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்று தகப்பனேன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து கேட்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் மேல் அதை ஊற்று ஆண்டவரே. வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி, மௌனமாக இருக்காதீங்க, சத்தத்தை உயர்த்தி ஆமென். உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆமென் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. உங்கள் சத்தம் ஆண்டவரை நோக்கி வரட்டும். இவ்வளோ நேரம் நம்ம செய்தி கேட்டு அமைதியாக இருந்தால் ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா இல்லையே? ஆமென். ஜெபம் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் என்னோடனே பேசியிருக்கிறீரே ஆண்டவரை, என் வாழ்க்கையில் உள்ள சில பிரச்சனைக்கு காரணமே என்னுடைய ஜெப குறைவுகள் தானே, என்னுடைய ஜெப குறைவுகள் தானே. எனக்கு இந்த ப்ரேயர் மேலேயும் பைபிள் படிக்கிறது மேலே என்னைக்கு இன்ட்ரெஸ்ட் போச்சோ அன்னையிலேருந்து பிசாசு என் வாழ்க்கையை ஆட்டி படைக்க ஆரம்பிச்சிட்டானே. 24 மணி நேரமோ ஏதோ ஒரு சீரியலையோ சினிமாவையோ பார்த்து கொண்டு, 24 மணி நேரம் ஏதோ ஃபோனில் எதையோ பார்த்து கொண்டு என் நேரத்தை வீணடிச்சு கொண்டு ஆண்டவருக்காக எதையும் செய்யாமல் ஒரு நாளைக்கு இவ்வளோ சம்பாதிச்சா போதும் என்று சொல்லி என் நாட்களையும் நேரத்தை வீணடிச்சு கொண்டு இருக்கிறதுனால தானே பிசாசு இன்னைக்கு என் சிந்தையும் என் வாழ்க்கையும் குடும்பத்தையும் கெடுத்து கொண்டு இருக்கிறானே. ஆமென். ஆன்லைனில் பார்க்குறவங்களும் ஜெபிக்கலாமா? சத்தத்தை உயர்த்துங்க. முடிந்தால் நீங்கள் இருக்கிற இடத்துல எழுமி நின்று ஜெபம் பண்ணுங்க. ரீபாலா டாதானா ஷதாடா துனாமா டாலாராபா தீடாமா தூராபா டாலாரா காபாலாராபா. இது வரைக்கும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், இது வரைக்கும் இருந்த பரிசுத்தவான்கள் மேல் இல்லாத ஒரு ஜெபாவி அப்பா என் மேல ஊற்றுங்கப்பா, என் மேல ஊற்றுங்கப்பா, என் மேல ஊற்றுங்கப்பா, என் மேல ஊற்றுங்கப்பா. பில்லி கிரகாமுக்குள்ள இருந்த ஜெபாவியை விட, ரெய்னாட் பாங்கிக்குள்ள இருந்த ஜெபாவியை விட, டிஜே சினகரன் ஐயாவுக்குள்ள இருந்த ஜெபாவியை விட என் மேல ஒரு ஜெபாவியை ஊற்றம்பா, ஊற்றம்பான்னு கேளுங்க, 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 கதறுங்க. ஆமென், 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 ஆமென். ரீபீரியான் துடாபா கந்தரபா. சில சாரிபாத்தில் இருக்கிறவர்கள் உங்கள் தெய்வம் ஜீவனுள்ள தெய்வம் என்று கண்டு கொள்ளத்தக்க ராமாலா தீராமா ஷகடாலாரா தீரா கட்டலாபாராபா என் மேலே ஓட்டுங்கப்பா. அந்த கிருபை நாவி விண்ணப்பத்தி நாவி என் மேலே ஓட்டுங்க அப்பான்னு கேளுங்க. கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. நீ அமைதியாக இருந்தா பிறகு இந்த நேரம் கிடைக்காது, பிறகு இந்த நேரம் கிடைக்காது. அமைதியாக இருக்கணும்னா இருங்க, ஆனால் இந்த நேரம் கிடைக்காது. சாப்பாடு திரும்ப கிடைக்கும், மறுபடியும் உங்களுடைய டைம் பாஸ் பண்ணுற நேரம் திரும்ப கிடைக்கும், ஆனா இந்த நேரம் திரும்ப கிடைக்காது. கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. இன்னைக்கு சாயங்காலம் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு ஜெப ஆவிங்கிறது வாங்காம நான் போக மாட்டேன். லா காதாரா பா ஷாதாரா லா காதாரா பா தூராபா லாரேமல ஓட்டுங்கப்பா, ஓட்டுங்கப்பா. அந்த வில்லியம் ரன்காம்பையில் இருந்த ஜெப ஆவியை விட இயேசுவே உண்மையில் இருந்த ஜெப ஆவி என் மேல் ஊற்றப்பா.
ஆமே, நான் செய்கிற காரியங்களை நீங்களும் செய்வீங்கன்னு சொன்னீங்கல்ல. உங்க மேல இருந்த ஜெப கிருபை என் மேல ஊற்றுங்கப்பா. கூப்பிடுங்க கூப்பிடுங்க. ராமா ராமா ஷகடா ரியாந்தரா ஹந்தடா ராவா. நேரம் போகிறதே தெரியாம ஜபிக்க, ஆவியில ஜபிக்க, கர்த்தருடைய ஆவியாருடைய பாரத்தை புரிந்து ஜபிக்க. சிலர் இன்னும் ஜபிக்காம இருக்கீங்க. ஆண்டவர் உங்களை காக்கட்டும். கூப்பிடுங்க, வாயை திறந்து ஆண்டவரை பார்த்து கூப்பிடுங்க கூப்பிடுங்க கூப்பிடுங்க. ஆமென். தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க. இந்த நேரத்தில் சபை மேல ஒரு ஜெப ஆவி இறங்கி வருது இறங்கி வருது. ஆண்டவரே ரீபாலா தியா தூரா ஹத்தலா. ஆண்டவரே, என் சந்ததியில் என்ன மாதிரி யாரும் ஜெபித்திருக்க கூடாது. அப்படி ஒரு ஜெப ஆவி என் மேல ஊற்றப்பா ஊற்றம்பா ஊற்றப்பா. உங்களுக்கு ஒரு சத்தியம் தெரியுமா? இந்த கடைசி காலத்துல நம்ம முன்னோர்கள் மேல இருந்த ஜெப ஆவி இன்னைக்கு நிறைய பேர் மேல கிடையாது. ஆனா நம்ம பெருமடிக்கிறோம். அவங்க ஸ்தாபனமாக்கும், அவங்க டினாமினேஷன் ஆக்கும், அவங்க அது இது பெருமடிக்கிறோம். ஆனா உண்மையா சொல்ல போனா அவங்க ஜெப ஆவி நம்மகிட்ட இல்லை. ஜான்ரோஸ் ஐயா மேல இருந்த ஜெப ஆவி நம்மகிட்ட இல்லை. தாமோஸ் பாஸ்டர் மேல இருந்த ஜெப ஆவி நம்மகிட்ட இல்லை. ஹல்லேலூயா. எங்க மேல ஊற்றம்பா, எங்க மேல ஊற்றம்பாடு. கூப்பிடுங்க கூப்பிடுங்க. நாங்க பழைய சாபனம், அன்றைக்கு இருந்த சாபனோட பெருமடிக்கிறதுல ஒண்ணு இல்லை. அவங்கள மாதிரி நம்மளால ஜெபிக்க முடியலையே. சாம் சுந்தர ஐயா மாதிரி நம்மளால முழங்கால் போட முடியலையே முடியலையே. கேளுங்க ஆண்டவர்கிட்ட என் மேல ஊற்றுங்கப்பா. அந்த பரிசுத்தவங்க மேல இருந்த ஜெப ஆவி என் மேல ஊற்றுங்கப்பா ஊற்றுங்கப்பா. ஷகரா கந்தூரா பாலாரா தீரமா டரா கந்தாலா பாராபாடா தீராபா ஷகரா பாராபாரியான் தராபா. பெருமை அடிக்கிறதுனால ஒன்றும் இல்லைங்க. நம்ம பரலோகத்துக்கு போக மாட்டோம். ஃபுல் காஸ்பல் ஸ்தாபன உடனே தூக்கி பரலோகத்தில் உட்கார வச்சிட மாட்டாரு. அவங்கள மாதிரி நம்மளால ஜெபிக்க முடியுதா? ராகாபா ஷட்டரா ராகாபா டலரா. இயேசு ஜெபித்தார், பவுல் ஜெபித்தார்னு பெருமை சொல்றதுனால பரலோகத்தில் ஸ்பெஷல் சீட்டை இப்போ நமக்கு போட்டு தர மாட்டாரு. நம்மளால ஜெபிக்க முடியுதா? ராந்தாரா ஹந்தாராபா ஷக்காரா தீராபாடா பாலாரா தூடாமாலாரா கந்தாரா பாலாபா தூராபாரா கபாலாபாரா பரபா ரீபாரா ஷபாலாரா. நல்ல கைகளை தட்டி ஆவியில நிரம்புங்க பார்ப்போம். நான் உங்களை நடத்த விரும்பல, நீங்களே நல்ல ஆவியில நிரம்பின் ஜோம் பண்ணுங்க. ரக்கா பா ஷட்டா லாண்டா தி ரக்கா பா லா ரா மா ஷோ ரக்கா. எஸ் 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 ஆமென். தி மாண்டா ராமா தி கா ஷகா. ஊட்டு ஊட்டு ஊட்டு. உறங்காத கண்கள் தாரோ, உறங்காத கண்கள் தாரோ, உறங்காத கண்கள் தாரோ. வாலிப பிள்ளைங்க கேளுங்க, என் மேலே ஒரு ப்ரேயர் ஸ்பிரிட் இறங்கி வரட்டும். சில பிள்ளைகள் மேல் இறங்கி வருகிறது. ஓ, தாவீது சொன்னாரு, நான் தூங்கினாலும் நான் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கேன்னு. சவால் விட்டு ஆண்டவர் கேட்கிறார். இன்னைக்கு அப்படி ஒரு அனுபவம் உங்களுக்கு உண்டா? தூங்கினாலும் ஜெபிக்கிற அனுபவம் உண்டா? எஸ், ஒரு பெரிய அபிஷேகம் இறங்கி வருகிறது, ஒரு அன்னாயிட்டம் இறங்கி வருகிறது. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நல்ல கைகளை தட்டி ஆவியில நிரம்பி தி லா டா ரா கா பா ரா பா. ஜெப ஆவி உங்களுக்குள்ள இல்லைன்னா சோள பொரிய ஊதுற மாதிரி பிசாசு ஊதி போடுவான். ஜெபம் பண்ணுங்க. ராகா தராபா. பிசாசின் ராஜ்யத்துக்கு சவாலா இருந்துட்டு நான் கண்ணை மூடனப்பா, என் மேல ஒரு விண்ணப்பத்தின் ஆவி ஊட்டம்பா ஊட்டம்பா. நாமே 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 ரிகா காட்டா லா ரா காட்டா ராபா ஷகா டராபாலா
ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. லிபாடாத உடாபாலா ரபாலா ரபா. ஆவியானவர் அபிஷேகத்தை ஊற்றி கொண்டிருக்கிறார். எப்போ ஆவியானவர் நிறுத்துறாரோ அப்போதான் இந்த ஜெபம் நிற்கும். லீ மன் டா ரா கா தி ரா டா ரா கா ஃபயர். ஒரு ஜெப அக்கினி உங்க சரீரம் எலும்பெல்லாம் அக்கினியா பற்றி எரியிற மாதிரி, உங்க சரீரம் எலும்பெல்லாம் எரேமியாவின் எலும்புகள் பற்றி எரிஞ்ச மாதிரி ஒரு ஜெப ஆவி. ரபாலா துடபா ரபா ரபா. எனக்கு ஞானம் இல்லைன்னு சொல்றீங்களா? உங்க மேலதான் ஜெப ஆவி இறங்கி வருது. தேசத்தின் திட்டங்கள் ஆண்டவர் உங்கள்கிட்ட தான் பேச போறாரு. ரீ கபாடா. சின்ன பிள்ளைங்க ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ரீ கபர வர வர. அறைக்குள் கதவை பூட்டி தரை மட்டும் என்னை தாழ்த்தி இதயத்தை உம்மிடமேந்தி ஜெபிக்கின்ற வரமும் தாரோ. அறைக்குள் கதவை பூட்டி தரை மட்டும் என்னை தாழ்த்தி இதயத்தில் உம்மிடமேந்தி ஜெபிக்கின்ற வரமும் தாரும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். ராக்கால தரிசனம் தாரோ, அதிகாலை விழிப்பை தாரோ, ஆத்தும பாரம் தாரோ, திறப்பிலே நிற்கவும் வேண்டும். ராக்கால தரிசனம் தாரோ, அதிகாலை விழிப்பை தாரோ, ஆத்தும பாரம் தாரோ, இதய நிற்கவும் வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத சகரியா 12:10 என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும்னு ஜெபம் பண்ணுங்க. நீரே என்னை நடத்த வேண்டும். ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா, ஜெப ஆவி என்னில் ஊற்றும், ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. உறங்காத கண்கள் வேண்டோ, உணர்வுள்ள நீரே என்னை வேண்டோ. உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும். இந்த சபையின் மேல் உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள ஒரு ஜெப ஆவியை மீண்டுமாக ஆண்டவர் பற்ற வைக்கிறார். ரபா லா தா ரா கா பா ஷா ரபா டா ரபா ரபா டா ரபா லா ரபா ஷபலா துடாபரா கபடபலா திராபரா கத்தரபடபலா துராபலா ரபடலா துராபடபலா கபரபலா ஷபரபா. அந்த அக்கினி பற்றி பிடிக்குது, ஃபயர் பிடிக்குது. ரபடா துடாபலா ரபா ரபா ரபா. அநேக தானியேல்கள், தரிசனம் காணுகிற தானியேல்கள் இங்க எழும்புவீங்க. ரீபாடா துடாபலா ரபா சினிபிரபடபலா. பல நாமே நூற்றாண்டுகள் கழித்து நடக்கிறதை காணத்தக்க தீராபாடாலா ரபா துடாபலா ரா கபரபா ரபா ஷபலபா ரபா ரா. தீராபாடா கண்கள் திறங்கப்பா, கண்கள் திறங்கப்பா, கண்கள் திறங்கப்பா. விண்ணப்பத்தின் ஆவி, கிருபையின் ஆவி. ரீ கட்டலா ரா ரட்டரா கரபலபா ஷபடதலரபா தரா கட்டரபா. உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர். தேவ ஆவி ஊற்றப்படுகிறது, ஜெப ஆவி ஊற்றப்படுகிறது,
ஜெப ஆவி ஊற்றப்படுகிறது. இவர் சாதாரண பிள்ளை அல்ல. தேவ ராஜ்யத்தை எதிர்க்க, பிசாசின் ராஜ்யத்தை எதிர்க்கிற, பிசாசின் ராஜ்யத்தை எதிர்க்கிற தேவ ராஜ்யத்தின் பட்டயமாய், தேவ ராஜ்யத்தின் பட்டயமாய் இவர்களை ஒண்ணுமே செய்ய முடியவில்லை என்று பிசாசு சொல்லத்தக்க அவனுக்கு ஒரு சவாலாய் நன்றி நன்றி. அந்த ஜெப ஆவி ஊற்றுகிறபடியால் நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். ராக்கால தரிசனம் தாரோ, அதிகாலை விழுப்பை தாரோ, ஆத்தும பாரம் தாரோ, திறப்பிலே நிற்கவும் வேண்டும். கேளுங்க ஆண்டவரே, அப்பா எனக்கு ஆத்தும பாரம் தாரோ, திறப்பில் நிற்கிற ஒருவனை காணேன்னு சொன்னீர். என்னை நிற்கிறவனா மாற்று 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 மாற்றும். நின்னாலும் நடந்தாலும் பிரயாணம் பண்ணினாலும் வண்டி ஓட்டினாலும் ஜெபிக்கிற ஒரு பிள்ளையாய், கண்கள் திறந்திருந்து வேலை செய்தாலும் ஜெபிக்கிற பிள்ளையாய், ஜெப சிந்தை உடையவனாய் கர்த்தரினுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆட்கொள்ளும். நன்றி நன்றி நன்றி. இந்த ஜெப ஆவிதான் உங்கள் வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் என்று அநேகருக்கு சொல்லத்தக்க ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை கர்த்தர் உங்களுக்கு தர நல்ல தேவனாக இருக்கிறபடியால் அநேகருக்கு நீங்கள் சொல்ல போறீங்க. அன்னைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கர்த்தரனோடு பேசினார். அந்த ஜெப ஆவிதான் இன்னைக்குள்ள வெற்றியின் ரகசியம் என்று சில ஆண்டுகள் கழித்து சொல்லத்தக்க ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை உங்களுக்கு கர்த்தர் தர போறதுக்காய் கரங்களை தட்டி ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம்.